தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன் தியாகலிங்கம். வீயரை தினந்தோறும் டாக்டர் வந்து கவனித்து வந்தார். டாக்டர் என்ற முறையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மனித குலத்திற்கு அவருடைய ஒவ்வொரு வினாடியும் விலை மதிக்க முடியாதது என்பது போல காட்டிக்கொள்வது அவருடைய கடமை என்று நினைப்பார். என்றாலும் அந்த டாக்டர் வீயரிடம் வந்தால் மணிக்கணக்கான அங்கே உட்கார்ந்து அவருக்கு பிரியமான பழைய சம்பவங்களையும் பொதுவாக அவருடைய நோயாளிகளின் குணவிசேஷங்களையும் முக்கியமாக சீமாட்டிகளின் போக்குகளையும் பற்றி சொல்லிக் கொண்டிருப்பார். அவருடன் பேசிக் கொண்டிருப்பதென்றால் அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் நமது பிரதேசத்து ஆட்களைப் போல இல்லை என்று அவர் சொல்வதுண்டு. ஓரலில் பிரெஞ்சு இராணுவத்தில் இருந்து பிடிபட்ட ஏராளமான கைதிகள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவரான ஒரு வாலிப இத்தாலியரை வீயரிடம் அந்த டாக்டர் அழைத்து வந்தார். அந்த அதிகாரி அடிக்கடி வீயரை வந்து சந்திப்பதுண்டு. அந்த அதிகாரி வீயரிடம் காட்டும் கனிவை குறிப்பிட்டு இளவரசி அவரை கேலி செய்வதுண்டு. வீயரை பார்ப்பதற்கும் அவருடன் பேசுவதற்கும் தம்முடைய கடந்த காலத்தை பற்றி சொல்லுவதற்கும் தம்முடைய ஊரில் உள்ள தமது வாழ்க்கையும் தமது காதலையும் சொல்லுவதற்கும் பிரெஞ்சுக்காரர்கள் மீது முக்கியமாக நெப்போலியன் மீது அவருக்குள்ள கோபத்தை வெளியே காட்டுவதற்கும் அவர் வரும்போது மட்டும்தான் அந்த இத்தாலியர் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக காணப்படுவார். ருஷியர்கள் எல்லாரும் குறைந்தபட்சம் உண்மை போலவே இருப்பார்களானால் அம்மாதிரியான ஒரு சமுதாயத்தோடு யுத்தம் செய்வது தெய்வ நிந்தனையாகும் என்று அவர் வீயருக்கு சொன்னார். பிரெஞ்சுக்காரரிடம் நீர் எவ்வளவோ துன்பம் அடைந்தும் கூட அவர்களிடம் வெறுப்புணர்ச்சியை கூட நீர் காட்டுவதில்லை. அந்த இத்தாலியருடைய நல்ல சுபாவங்களை மட்டும் கிளப்பிவிட்டு அதனால் வீயர் மகிழ்ச்சி அடைந்து வந்தார். இந்த செய்கையானது அந்த இத்தாலியரை வீயரிடம் ஆர்வத்தோடு கூடிய அன்பு கொள்ளும்படி செய்தது. ஒரேலில் பியர் தங்கியிருந்த காலத்தில் கடைசி தினங்களில் அவருடைய பிரிமேசன் நண்பரான கோமகன் வில்லார்ஸ்கி அவரை பார்க்க வந்தார். அவர்தான் வீயரை 1807ஆம் வருஷத்தில் பிரிமேசன் சங்கத்தில் சேர்த்தார். ஒரு ருஷ்ய பணக்காரியை வில்லார்ஸ்கி திருமணம் செய்திருந்தார். அவருடைய மனைவிக்கு உரல் மாகாணத்தில் ஒரு பெரிய எஸ்டேட் இருந்தது. அவர் அந்த நகரத்தில் சப்ளை இலாகாவில் தற்காலிகமாக ஒரு உத்தியோகத்தை பார்த்து வந்தார். ஓரலில் பெஜகா இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டதும் அவர் வீயரை பார்ப்பதற்காக வந்தார். அவர்களிருவரும் எப்பொழுதும் அந்நியோன்யமாய் இருந்ததில்லை. என்றாலும் ஒரு வனாந்திரத்தில் மக்கள் சந்திக்கும் போது எப்படி ஒருவருக்கொருவர் அக்கறை காட்டுவார்களோ அதே மாதிரியான நட்பையும் அந்நியோன்யத்தையும் அவர் காட்டினார். ஓரலில் வசிப்பது வில்லார்ஸ்கிக்கு பெரிய மந்தமாக இருந்தது. ஆகவே தம்முடைய வட்டாரத்தைச் சேர்ந்த ஒருவரை, அதோடு தமக்கு சிரத்தையுள்ள விஷயங்களில் அவருக்கும் சிரத்தை இருப்பதாக கருதப்படும் ஒருவரை சந்திப்பதில் அவர் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார். ஆனால் தற்கால நிலைமையில் இருந்து வீயர் வெகு தூரம் பின்தங்கியிருக்கிறார் என்பதையும் அவர் தற்பெருமையிலும் பராமுகத்திலும் மூழ்கியிருக்கிறார் என்பதையும் கண்ட வில்லார்ஸ்கிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இப்படி சிரத்தை இல்லாமல் காலம் கழித்துக் கொண்டிருக்கிறீர் எனது அன்பான நண்பரே என்று அவர் கேட்டார். அவையெல்லாம் எப்படியிருந்த போதிலும் வீயருடன் முன்பு அவர் சந்தித்த போது இருந்ததை விட இப்பொழுது சந்திப்பது அதிக மகிழ்ச்சியுள்ளதாக அவருக்கு தோன்றியது. ஆகவே ஒவ்வொரு நாளும் அவரை பார்ப்பதற்காக வருவார். ஆனால் வீயரை பொறுத்தவரையில் அவரை பார்க்கும் போதும் அவர் சொல்லுவதை கேட்கும் போதும் தாமும் அதே மாதிரி சிறிது காலத்திற்கு முன்னால் வரையில் இருந்ததாக நினைத்தபோது அவருக்கு விசித்திரமாய் இருந்தது. வில்லார்ஸ்கி ஒரு விவாகமான மனிதர். குடும்பஸ்தர் தம்முடைய உத்தியோக வேலைகளிலும் மனைவியின் சொத்து விஷயங்களிலும் தம்முடைய குடும்ப காரியங்களிலும் மிக சுறுசுறுப்புள்ளவராக இருந்தார். இவையெல்லாம் வாழ்க்கைக்கு இடையூறானவை என்று அவர் கருதினார். இவற்றின் நோக்கம் தம்முடையவும் தம்முடைய குடும்பத்தினுடையவும் நன்மை ஒன்றிலே குறியாய் இருப்பதால் இவை வெறுக்கத்தக்கவை என்று நினைத்தார். இராணுவம், இராஜாங்க நிர்வாகம், அரசியல், பிரிமேசன் ஆகியவை சம்பந்தமான விஷயங்களில் அவர் இன்னமும் தொடர்ச்சியாக அக்கறை காட்டி வந்தார். வீயர் அவருடைய கொள்கைகளை மாற்றுவதற்கோ அல்லது அவரை கண்டிக்கவோ முயற்சி செய்யவில்லை. அவருக்கு இப்பொழுது சுபாவமாக அமைந்துவிட்ட அமைதியான மகிழ்ச்சியுடனும் தமாஷான பொன் சிரிப்புடனும் இந்த பழக்கமான ஆனால் விசித்திரமான அதிசயத்தை கவனித்து வந்தார். வில்லார்ஸ்கியிடமும் இளவரசியிடமும் டாக்டரிடமும் அவரை இப்பொழுது சந்திக்கும் மற்றவர்களிடமும் அவர் கொண்டுள்ள உறவில் ஒரு புதிய விசேஷம் காணப்பட்டது. ஆதனால் எல்லாருடைய நல்லெண்ணத்தையும் அவர் பெற்றோர். அதுதான் வார்த்தைகளினால் ஒருவருடைய அபிப்பிராய முடிவுகளை மாற்றுவது அசாத்தியம் என்பதாகும். அதுதான் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த கருத்தின்படி உணரவும் சிந்திக்கவும்
பார்க்கவும் முடியும் என்பதை ஒப்புக்கொள்ளுவதாகும். தனிப்பட்ட நபர் ஒவ்வொருவருக்கும் அலாதியாக உள்ள இந்த போக்கானது முன்பெல்லாம் பியருக்கு பரபரப்பையும் எரிச்சலையும் கொடுத்து வந்தது. இப்பொழுது அது மற்றவர்கள் மீது அனுதாபம் கொண்டு சிரத்தை கொள்ளுவதற்கு அஸ்திவாரமாக மாறிவிட்டது. மனிதர்களுடைய கருத்துக்களிலும் வாழ்க்கையிலும் காணப்படும் வித்தியாசங்களும் நிர்விரோதமான மாறுபாடுகளும் ஒருவருக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசங்களும் பியருக்கு இப்பொழுது மகிழ்ச்சியை கொடுத்தன. அச்சமயங்களில் அவர் மகிழ்ச்சியோடு புன்சிரிப்பு காட்டுவதுண்டு. காரியார்த்த விஷயங்களில் பியர் இப்பொழுது தமக்குள்ளேயே ஒரு ஆகர்ஷணம் இருப்பதாக திடீரென்று உணர ஆரம்பித்தார். முன்பெல்லாம் இந்த உணர்ச்சி அவருக்கு இருந்ததில்லை. அவர் மிக பெரிய பணக்காரர் என்ற முறையில் பலர் அவரிடம் பணம் கேட்பதுண்டு. அச்சமயங்களில் எல்லாம் முன்னால் அவருக்கு ஒரு மனக்குழப்பமும் பரபரப்பும் ஏற்படுவதுண்டு. கொடுப்பதா வேண்டாமா என்று அவர் தம்மையே கேட்பதுண்டு. என்னிடம் பணம் இருக்கிறது, அவனுக்கு அது தேவையாய் இருக்கிறது. ஆனால் மற்றொருவனுக்கு அவனையிட அதிகமாக தேவை இருக்கிறது. அந்த இருவர்களில் யாருடைய தேவை அதிகமானது? ஒரு வேளை அவர்கள் இருவருமே ஏமாற்றுக்காரர்களாய் இருப்பார்களா என்று அவர் சிந்திப்பதுண்டு. முன்னாட்களில் எல்லாம் இம்மாதிரியான யோகங்களில் இருந்து தப்புவதற்கு வழி கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தார். அதனால் அவரிடம் கேட்பவர்கள் எல்லாருக்கும் அவரிடம் இருந்ததை கொடுத்து வந்தார். இதே மாதிரி அவருடைய சொத்துக்களை பற்றியும் முன்பெல்லாம் அவருக்கு மனக்குழப்பம் இருந்து வந்தது. ஒருவர் ஒரு யோசனையை சொல்லுவார், மற்றொருவர் இன்னொரு யோசனையை சொல்லுவார். இப்பொழுது இம்மாதிரி விஷயங்களில் அவருக்கு சந்தேகமோ குழப்பமோ இல்லை என்பதை காண அவருக்கே ஆச்சரியமாய் இருந்தது. அவருக்குள்ளேயே ஒரு நீதிபதி இருந்து அவருக்கு தெரியாத ஒரு விதியின் படி எந்த காரியத்தை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்பதை தீர்மானித்து வந்தார். பண விஷயங்களில் முன்போலவே அசிரத்தையாக அவர் இருந்தாலும் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்பதை நிச்சயமாக அவர் அறிந்து வந்தார். அவருக்குள் ஏற்பட்டிருக்கிற அந்த நீதிபதியிடம் முதல் காரியமாக தீர்ப்புக்கு வந்த விஷயம் ஒரு பிரெஞ்சு கைதியை பற்றியதாகும். அவர் ஒரு கர்னல். அவரிடம் வந்து அவருடைய வீரத்தனங்களை பற்றியெல்லாம் பேசிய பின்பு கடைசியாக தமது மனைவியையும் குழந்தைகளையும் அனுப்புவதற்கு 4000 பிராங்குகள் வேண்டுமென்று கோரினார். கொஞ்சங்கூட முயற்சியோ கஷ்டமோ இன்றி பியர் மறுத்து விட்டார். கடக்க முடியாத கஷ்டமாக முன்பெல்லாம் தோன்றி வந்த அம்மாதிரி விஷயம் எவ்வளவு சுலபமாகவும் எளிதாகவும் முடிந்து விட்டது என்பதை அவர் பின்னால் நினைத்தபோது ஆச்சரியம் கொண்டார். அதே சமயத்தில் அந்த கர்னலுக்கு பணம் கொடுக்க முடியாது என்று கூறிய அதே சமயத்தில் இத்தாலிய அதிகாரிக்கு தாம் உரலை விட்டு புறப்பட்டு போகும்போது கொஞ்சம் பணம் கொடுப்பதற்கு தந்திரம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த இத்தாலிய அதிகாரிக்கு பணம் அவசியமாய் இருந்தது. காரியார்த்த விஷயங்களில் அவருடைய அபிப்பிராயங்கள் உருப்பெற்று அமைந்துவிட்டன என்பதை காட்டுவதற்கு மற்றொரு உதாரணம் ஏற்பட்டது. அதுதான் அவருடைய மனைவியின் கடன்களை அடைக்க வேண்டியதை பற்றியும் மாஸ்கோவிலும் அதற்கு அருகாமையிலும் உள்ள அவருடைய வீடுகளை திரும்ப கட்ட வேண்டும் என்பதை பற்றியும் அவர் செய்த தீர்மானமாகும். ஓரலில் அவருடைய தலைமை மேனேஜர் அவரிடம் வந்து அவருடைய வருமானம் குறைந்து போனதை கூறினார். மாஸ்கோ எரிந்து போனதினால் அந்த தலைமை மேனேஜரின் கணக்குப்படி பியருக்கு 20 லட்சம் ரூபிள்கள் நஷ்டம் என்று தோன்றியது. இந்த நஷ்டங்களை கண்டு பியருக்கு மனவருத்தம் ஏற்படக்கூடாது என்பதற்காக மற்றொரு வழியை அந்த தலைமை மேனேஜர் பியரிடம் சொன்னார். அதாவது அவருடைய மனைவியின் கடன்களை அவர் அடைக்க வேண்டும் என்று கட்டுப்பட்டிருக்கவில்லை என்றும் அதனால் அவர் அந்த கடன்களை கொடுப்பதற்காக மறுத்துவிடலாம் என்றும் மாஸ்கோவிலும் அதற்கு பக்கத்திலும் உள்ள வீடுகளை மீண்டும் பழுது பார்க்க வேண்டாம் என்றும் அவற்றில் இருந்து வரும்படி எதுவும் கிடையாது என்றும் அவற்றை பராமரிப்பது என்றால் வருஷத்திற்கு 80,000 ரூபிள்கள் செலவாகிறது என்றும் அவர் சொன்னார். இம்மாதிரி செய்தால் அவருடைய வருமானம் அதிகமாகும் என்றும் அவர் கூறினார். ஆம், அது உண்மைதான் என்று பியர் மகிழ்ச்சி புன்னகையோடு பேசினார். அவையெல்லாம் என்று அவசியமில்லைதான். இந்த அழிவுகளினால் நான் அதிக பணக்காரனாகிவிட்டேன். ஆனால் ஜனவரி மாதத்தில் மாஸ்கோவில் இருந்து சாவேலிச் என்பவர் வந்தார். மாஸ்கோவிலும் அதைச் சுற்றிலும் உள்ள பியருக்கு சொந்தமான வீடுகளை பழுது பார்ப்பதற்கு எவ்வளவு செலவாகும் என்பதற்கு ஒரு கட்டிடச் சிற்பி தயாரித்த பட்டியலை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த விஷயம் தீர்மானமான விஷயத்தைப் போல அவருடைய பேச்சு இருந்தது. அதே சமயத்தில் அவருடைய மனைவியின் கடன்களைப் பற்றி இளவரசர் வாசைலியிடமிருந்தும் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள வேறு சில அறிமுக மாணவர்களிடமிருந்தும் அவருக்கு கடிதங்கள் வந்தன. தமக்கு திருப்தியை கொடுத்த தலைமை மேனேஜரின் யோசனைகள் தவறானவை என்று பியர் தீர்மானித்தார். பீட்டர்ஸ்பர்க்கிற்கு சென்று தம்முடைய மனைவியின் கடன்களை அடைக்க வேண்டும் என்றும்
மாஸ்கோ வீடுகளை பழுது பார்க்க வேண்டும் என்றும் அவர் தீர்மானித்தார். இப்படிச் செய்ய வேண்டியதற்கு அவசியம் என்ன என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் அப்படிச் செய்ய வேண்டியது அவசியம் என்பதை நிச்சயமாக உணர்ந்தார். அவருடைய வருமானம் கால் பங்காக குறைந்துவிடும் என்றாலும் அப்படிச் செய்ய வேண்டியதுதான் என்று அவர் உணர்ந்தார். வில்லார்ஸ்கி மாஸ்கோ போவதாய் இருந்தார். ஆகவே அவர்கள் இருவரும் ஒன்றாய் பிரயாணம் செய்வதென்று தீர்மானித்தார்கள். உடல் நலத்திற்காக வீயர் தங்கியிருந்த காலம் முழுவதிலும் வாழ்க்கையையும் சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்பது போன்ற ஒரு உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது. அவர் பிரயாணம் செய்ய ஆரம்பித்ததும் வெளியுலகத்தில் நூற்றுக்கணக்கான புதிய முகங்களை அவர் பார்த்த போது அந்த உணர்ச்சி இன்னும் அதிக பலமாயிற்று. அந்த பிரயாணம் முழுவதிலும் ரஜாவில் இருக்கும் ஒரு பள்ளி சிறுவனைப் போல அவர் உணர்ச்சி கொண்டார். வண்டிக்காரன், தபால் வீட்டில் உள்ள உபசெயர்கள், தெருக்களிலும் கிராமங்களிலும் இருந்த விவசாயிகள் ஆகிய எல்லாருமே அந்த பிரயாணத்தில் அவருக்கு ஒரு புதிய முக்கியத்துவமாக தோன்றினார்கள். ஐரோப்பாவோடு ஒப்பிடும்போது ருஷ்யா அறியாமையிலும் தரித்திரத்திலும் உழன்று வருவதாக வில்லார்ஸ்கி அந்த பிரயாணத்தில் புலம்பி வந்தார். அவருடைய வார்த்தைகளும் பிரசன்னமும் வீயருடைய மகிழ்ச்சியை அதிகரித்து வந்தன. மரித்து போனதாக வில்லார்ஸ்கிக்கு தோன்றும் இடங்களில் வீயருக்கு ஒரு அசாதாரணமான சக்தி இருப்பதாக காணப்பட்டது. இந்த இணையற்ற விசித்திரமான மக்களின் வாழ்க்கையை அந்த சக்திதான் அந்த பரந்த வெளியில் பணிகளுக்கு இடையில் காப்பாற்றி வருவதாக அவருக்கு தோன்றியது. அவர் வில்லார்ஸ்கி சொல்லியதை மறுக்கவில்லை. அவர் சொல்லியதை ஒப்புக்கொள்ளுவதைப் போல கூட காணப்பட்டார். அம்மாதிரி ஒப்புக்கொள்ளுவதுதான் பிரயோஜன் மற்ற வாதங்களை தவிர்ப்பதற்கு சுலபமான வழி என்று தோன்றியது. வில்லார்ஸ்கி சொல்லி வந்ததை மகிழ்ச்சியோடு புன்சிரிப்பு கொண்டு கேட்டு வந்தார். 15-14 ஒரு இரும்பு கூட்டை கலைத்த பின்பு அவையெல்லாம் எங்கே எதற்காக அவசரமாய் போய்க் கொண்டிருக்கின்றன என்பதை விளக்குவது கஷ்டமாயிருக்கும். அந்த கலைந்த கூட்டிலிருந்து குப்பை களையும் முட்டைகளையும் செத்த இரும்புகளையும் சில இழுத்து கொண்டு போகும். சில இரும்புகள் மீண்டும் கூட்டிற்கு திரும்பும். அவை ஒன்றையொன்று இடித்துக்கொண்டு ஒன்றையொன்று முந்திக்கொண்டு ஒன்றுடன் ஒன்று சண்டை போட்டுக்கொண்டு ஏன் போகின்றன என்பதை விளக்குவது கஷ்டமான காரியம். அதே மாதிரி பிரெஞ்சுக்காரர்கள் காலி செய்து விட்டு போன பின்பு முன்னால் மாஸ்கோவாக இருந்த இடத்திற்கு இப்பொழுது எதற்காக ருஷ்யர்கள் அதை நோக்கி திரளாக போகிறார்கள் என்பதை விளக்கிச் சொல்லுவதும் கஷ்டமாயிருக்கும். அந்த அழிந்து போன இரும்பு கூட்டை நாம் பார்ப்போமானால் அதைச் சுற்றி கூடி நிற்கும் இரும்புகளின் பிடிவாதத்தையும் உற்சாகத்தையும் காணலாம். அந்த கூட்டை அழித்து விட்ட போதிலும் அந்த இரும்புகளுக்கு அழிக்க முடியாத சொல்ல முடியாத ஒரு சக்தி இருப்பதையும் அந்த கூட்டத்திற்கு உண்மையாக பலம் அதுதான் என்பதையும் அந்த பலம் இன்னமும் இருக்கிறது என்பதையும் நாம் காண முடியும். அதே மாதிரி அக்டோபர் மாதத்தில் மாஸ்கோவில் அரசாங்கமோ மாதா கோயில்களோ பிரார்த்தனை ஸ்தலங்களோ செல்வங்களோ வீடுகளோ காணப்படவில்லை என்றாலும் அந்த மாஸ்கோ ஆகஸ்டில் பார்த்த அதே மாஸ்கோவாகத்தான் இருந்தது. அழிக்க முடியாத செல்ல முடியாத ஒரு பலமான சக்தியைத் தவிர மற்றவை எல்லாம் அங்கே அழிந்து விட்டன. மாஸ்கோவிற்கு அதை எதிரிகள் காலி செய்த பின்பு கூட்டமாக நாலா பக்கங்களில் இருந்து வந்து சேர்ந்த மக்களின் நோக்கம் பலவிதமாகவும் சுய நன்மையை கொண்டதாகவும் இருந்தன. முதலில் பெரும்பாலும் அவையெல்லாம் காட்டு மிராண்டித்தனமாகவும் மிருகத்தனமாகவும் இருந்தன. ஒரேயொரு நோக்கம்தான் எல்லாருக்கும் பொதுவானதாக இருந்தது. ஒரு காலத்தில் மாஸ்கோ என்று அழைக்கப்பட்ட இடத்திற்கு போய் சேர்ந்து தங்களுடைய வேலைகளை அங்கே செய்ய வேண்டும் என்ற ஆசை ஒன்றுதான் அதுவாகும். ஒரு வாரத்திற்குள்ளாக மாஸ்கோவில் 15,000 குடிகளும் 2 வாரங்களுக்குள்ளாக 25,000 குடிகளுமாக இம்மாதிரி பெருகிக் கொண்டு போனார்கள். 1813 வருஷத்தில் இலையுதிர் காலத்தில் அந்த எண்ணிக்கை வரவர வளர்ந்து 1812 வருஷத்தில் இருந்ததை விட அதிகமாக பெருகியது. வின்ஜின்கரோடினுடைய படைப்பிரிவைச் சேர்ந்த கோசாக்குகளும் பக்கத்து கிராமங்களில் இருந்த விவசாயிகளும் மாஸ்கோவில் இருந்து வெளியே ஓடி சுற்றுப்பக்கங்களில் ஒளிந்து கொண்டிருந்த மாஸ்கோ வாசிகளுக்குந்தான் முதலாக மாஸ்கோவிற்குள் நுழைந்த ருஷ்யர்களாகும். மாஸ்கோவை கொள்ளை அடித்திருப்பதை அங்கு நுழைந்த ருஷ்யர்கள் பார்த்ததும் தாங்களும் கொள்ளை அடிக்க ஆரம்பித்தார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் ஆரம்பித்த அந்த வேலையை அவர்கள் தொடர்ந்து செய்தார்கள். நூற்றுக்கணக்கான விவசாயிகளின் வண்டிகள் மாஸ்கோவிற்குள் வந்தன. மாஸ்கோவில் பாழடைந்த வீடுகளிலும் தெருக்களிலும் அகப்பட்ட சாமான்களை அந்த வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு கிராமங்களுக்கு போனார்கள். தங்கள் கைகளில் அகப்பட்டதை சுருட்டிக் கொண்டு கோசாக்குகள் தங்கள் முகாமிற்கு திரும்பினார்கள். மற்ற வீடுகளில் அகப்பட்ட சாமான்களை தங்களுடைய சாமான்கள் என்று பாசாங்கு செய்து அவற்றை தங்கள் வீடுகளுக்கு முதலில் வந்த குடித்தனக்காரர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள்.
முதலில் வந்த கொள்ளைக்காரர்களுக்கு பின்னால் இரண்டாவதாகவும் மூன்றாவதாகவும் ஏராளமான கொள்ளைக்காரர்கள் வந்தபடியால் வரவர அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயின. ஆதலால் கொள்ளை அடிப்பது வரவர கஷ்டமானதாய் இருந்தது. அந்த வேலைகள் கட்டுப்பாடான உருவங்களைப் பெற்றன. மாஸ்கோவில் பிரெஞ்சுக்காரர்கள் நுழைந்தபோது மக்கள் அதை விட்டு வெளியேறி இருந்த போதிலும் வாழ்க்கைக்கு வேண்டிய ஸ்தாபனங்களும் வர்த்தக கைத்தொழில் ஸ்தாபனங்களும் அரசாங்க மத ஸ்தாபனங்களும் அங்கே இருப்பதைக் கண்டார்கள். அவையெல்லாம் உயரற்றவையாய் இருந்தாலும் அவை அங்கே இருந்தன. கடை தெருக்களும் கடைகளும் கிட்டங்கிகளும் மார்க்கெட் கடைகளும் தானிய களஞ்சியங்களும் அநேகமாக பொருள்களோடு அங்கே இருந்தன. தொழிற்சாலைகளும் அரண்மனைகளும் சுகவாச பொருள்களை கொண்ட பணக்காரர்களின் வீடுகளும் ஆஸ்பத்திரிகளும் சிறைச்சாலைகளும் அரசாங்க காரியாலயங்களும் மாதா கோயில்களும் அங்கே இருந்தன. பிரெஞ்சுக்காரர்கள் அங்கே தங்கும் காலம் நீடித்தபோது பட்டண வாழ்க்கைக்கான இவையெல்லாம் அழிந்து போயின. கடைசியாக எல்லாம் ஒரே குழப்பமாக மாறி உயரற்ற கொள்ளையடிக்கும் இடமாக விளங்கியது. பிரெஞ்சுக்காரர்களின் கொள்ளைகள் அதிகமாக ஆக மாஸ்கோவின் செல்வமும் அதை கொள்ளையடித்தவர்களின் பலமும் அழிந்து வந்தன. ஆனால் பட்டண வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்கும் போது ருஹியர்கள் செய்து வந்த கொள்ளையானது நேர் விரோதமான பலனை கொடுத்தது. அந்த கொள்ளை நீடித்த போது அந்த கொள்ளையில் கலந்து கொள்ளும் மக்களின் எண்ணிக்கை அதிகமான போது அந்த பட்டணத்தின் செல்வமும் அதன் ஒழுங்கான வாழ்க்கையும் வேகமான மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டன. கொள்ளைக்காரர்களைத் தவிர வேறு பல விதமான மக்களும் மாஸ்கோவுக்கு வந்தார்கள். சிலர் வேடிக்கை பார்க்க வந்தார்கள். சிலர் உத்தியோவேலையாகவும் சிலர் சுயநலத்தோடும் வந்தார்கள். வீட்டுக்காரர்களும் மதக்கூறுக்களும் பற்பல விதமான அதிகாரிகளும் வர்த்தகர்களும் சிற்பிகளும் விவசாயிகளும் இருதயத்திற்கு இரத்தம் பாய்ந்து ஓடுவதைப் போல மாஸ்கோவுக்குள் சரமாரியாக வந்து சேர்ந்தார்கள். கொள்ளை பொருள்களை கொண்டு போவதற்காக வெறும் வண்டிகளோடு வந்த விவசாயிகளை ஒரு வாரத்திற்கெல்லாம் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினார்கள். பட்டணத்தில் உள்ள பிரேதங்களை அவர்களுடைய வண்டிகளில் ஏற்றிச் செல்லும்படி செய்தார்கள். தங்களுடைய தோழர்களுக்கு ஏற்பட்ட கதையை கேள்விப்பட்ட மற்ற விவசாயிகள் தங்களுடைய தானியத்தையும் ஒட்டானியத்தையும் வைக்கோலையும் ஏற்றி வந்தார்கள். முன் காலத்தில் செய்து வந்ததைப் போல ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு விலையை குறைத்து விற்று வந்தார்கள். தச்சர்கள் தங்களுக்கு உயர்ந்த சம்பளம் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு கூட்டமாக ஒவ்வொரு நாளும் மாஸ்கோவுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அதனால் கட்டைகளை வெட்டி புதிய வீடுகள் எங்கும் தோன்றி வந்தன. எரிந்து போன வீடுகளை பழுது பார்த்தார்கள். வியாபாரிகள் சிறு சிறு இடங்களில் தங்கி வியாபாரம் செய்து வந்தார்கள். சாப்பாட்டு விடுதிகளும் கள்ளுக்கடைகளும் அரை குறையாக எரிந்த வீடுகளில் ஆரம்பமாயின. எரிந்து போகாமல் தப்பித்த மாதா கோயில்களில் தங்கள் பூஜைகளை குருக்கள்மார்கள் ஆரம்பித்தார்கள். மாதா கோயில்களில் களவு போன சாமான்களுக்காக பலர் நன்கொடைகள் கொடுத்தார்கள். அரசாங்க காரியாலயங்களில் உள்ள குமாஸ்தாக்கள் தங்களுடைய மேஜைகளை சிறிய அறைகளில் போட்டுக்கொண்டு தங்கள் வேலைகளை ஆரம்பித்தார்கள். பெரிய அதிகாரிகளும் போலீசாரும் பிரெஞ்சுக்காரர்கள் விட்டுவிட்டு போன பொருட்களை விநியோகம் செய்ய ஏற்பாடுகள் செய்தார்கள். வீட்டுக்காரர்கள் திரும்பி வந்தபோது சில வீடுகளில் மற்ற வீட்டுப் பொருள்கள் குவிந்து கிடப்பதைக் கண்டார்கள். அவைகளை எல்லாம் கிரெம்லினுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியதை அவர்கள் ஆட்சேபித்தார்கள். வேறு சிலர் வேறு விதமாக ஆட்சேபித்தார்கள். அதாவது பல வீடுகளில் இருந்து பொருள்களை எடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் சில வீடுகளில் கொண்டு போய் சேர்த்ததாகவும் ஆகவே அவரவர் வீடுகளில் கண்ட பொருள்களை அவரவரே வைத்துக் கொள்ளும்படி விடுவது அநியாயம் என்றும் அவர்கள் சொன்னார்கள். எல்லாரும் சேர்ந்து போலீசாரை திட்டினார்கள். அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்தார்கள். அரசாங்க பொருள்கள் அழிந்து போனதை 10 மடங்கு அதிகமாக காட்டி பட்டியல்கள் தயாரித்தார்கள். உதவி கோரி ஏராளமான மனுக்கள் வந்து குவிந்தன. கோமகன் ராஸ்டாப்சைன் மீண்டும் தமது பிரகடனங்களை பிரசுரிக்க ஆரம்பித்தார். 15 ஜனவரி மாத கடைசியில் வீயர் மாஸ்கோவிற்கு சென்று தம்முடைய வீட்டில் உள்ள எரிந்து போகாத பகுதியில் தங்கினார். கோமகன் ரஸ்தோவையும் அவருக்கு அறிமுகமான வேறு சிலரையும் அவர் போய் பார்த்தார். 2 தினங்கள் அவளுடைய வீட்டிற்கு போகிற வழியில் இளவரசர் ஆண்டரோவை பற்றியும் அவர்களுடைய சிநேகத்தை பற்றியும் அவர்கள் இருவரும் பல தடவைகளில் சந்தித்து பேசியவைகளை பற்றியும் முக்கியமாக பாராடினோவில் கடைசியாக அவர் சந்தித்து பேசியவைகளை பற்றியும் வீயர் நினைத்து கொண்டே போனார். அச்சமயம் அவர் மனக்கசப்போடு இருந்தார். அதே மனக்கசப்போடு தான் அவர் இறக்கும் போதும் இருந்தாரா? அவர் இறப்பதற்கு முன்பாக வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பது அவருக்கு ஞானோதயத்தில் தோன்றாமல் போயிருக்குமா என்று வீயர் நினைத்தார். காராட்டேவையும் அவனுடைய மரணத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார்.
தம்மையறியாமலேயே காராட்டை வையும் இளவரசர் ஆண்ட்ரூவையும் அவர் ஒப்பிட்டு பார்த்தார். இருவரும் மிகுந்த வித்தியாசமானவர்கள் என்றாலும் அவர்கள் இருவரும் வாழ்ந்ததிலும் மாண்டதிலும் ஒரே மாதிரியாக இருந்தார்கள். அவர்கள் இருவர் மீதும் அவருக்கு ஏற்பட்ட அன்பும் ஒரே மாதிரியாக இருந்தது. முதிய இளவரசரின் வீட்டிற்கு மிகுந்த சிந்தனையான தோற்றத்தோடு வீயர் போய்க் கொண்டிருந்தார். அந்த வீடு நெருப்பிலிருந்து தப்பிவிட்டது என்றாலும் சில சேதங்கள் ஏற்பட்டதாக காணப்பட்டது. ஆனால் பொதுவான தோற்றம் மாறாமல் இருந்தது. பழைய முதிய சேவகன் கண்டிப்பான தோற்றத்தோடு வீயரை சந்தித்தான். முதிய இளவரசர் இல்லாமல் இருந்தபோதிலும் அந்த வீட்டில் உள்ள காரியாதிகளின் ஒழுங்கெல்லாம் கொஞ்சங்கூட மாறுபடவில்லை என்பதை காட்டுவது போல அவனுடைய தோற்றம் இருந்தது. இளவரசி தன்னுடைய சொந்த அறைகளில் இருப்பதாகவும் ஞாயிற்றுக்கிழமைகளில்தான் வெளியார்களை அவள் பார்ப்பாள் என்றும் அவன் சொன்னான். நான் வந்திருப்பதாக நீ சொல்லு. ஒருவேளை என்னை அவள் சந்திக்க விரும்பலாம் என்று வீயர் சொன்னார். நல்லது ஐயா, தயவு செய்து உள்ளே அறைக்கு வாருங்கள் என்று அவள் கூறினாள். சில நிமிஷங்களுக்கு பின்னால் தெர்சலெசுடன் அந்த சேவகன் திரும்பினாள். வீயரை பார்ப்பதற்கு இளவரசி மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுவாள் என்றும் மெத்தையில் உள்ள அவளுடைய அறைக்கு உடனே அழைத்து வரும்படி சொன்னாள் என்றும் தெர்சலெஸ் சொன்னார். தனிவான ஒரு அறையில் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருந்தது. இளவரசியும் கருப்பு உடையணிந்த மற்றொரு வளும் அங்கே இருந்தார்கள். இளவரசி எப்பொழுதும் சீமாட்டிகளான தோழிகளோடு இருப்பது வழக்கம் என்பதை வீயர் நினைவு கூர்ந்தார். ஆனால் அவர்கள் யார், எப்படி இருப்பார்கள் என்பதை அவர் எப்பொழுதும் அறிந்ததில்லை. இவளும் அவளுடைய தோழிகளின் ஒருவளாய் இருக்க வேண்டுமென்று அவர் நினைத்து அந்த கருப்பு உடையில் இருந்த சீமாட்டியை நோக்கினார். இளவரசி வேகமாய் எழுந்து வந்து அவரிடம் தன்னுடைய கையை நீட்டினாள். தன்னுடைய கையை அவர் முத்தமிட்ட பின்பு அவருடைய முகம் மாறிப்போயிருந்ததை அவள் கவனித்தாள். ஆம், இந்த விதமாகத்தான் நாம் மீண்டும் சந்திக்கிறோம். அவர் எப்பொழுதும் கடைசி நிமிஷத்தில் கூட உண்மை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் என்று அவள் சொன்னாள். உடனே தனது பார்வையை தன்னுடைய தோழியின் பக்கம் நாணத்தோடு திருப்பினாள். வீயருக்கு அது ஒரு வினாடி ஆச்சரியமாய் இருந்தது. நீர் சுக்கியமாய் வந்து சேர்ந்ததைப் பற்றி நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வெகு காலத்திற்கு பின்னால் இது தான் முதலாவாக கிடைத்த நல்ல செய்தியாகும். மீண்டும் இளவரசி மேரி தன்னுடைய தோழியின் பக்கம் நோக்கினாள். இன்னும் அதிகமான சங்கோதரத்தோடு அவள் காணப்பட்டாள். ஏதோ சொல்லுவதற்கு ஆரம்பித்த போது வீயர் இடைமறித்து பேசினார். எனக்கு அவரை பற்றிய செய்தி எதுவுமே தெரியாது என்று அவர் சொன்னார். அவர் போர் முனையில் கொல்லப்பட்டார் என்று நான் நினைத்தேன். அவரை பற்றி நான் கேள்விப்பட்டவைகள் எல்லாம் நேரான செய்திகள் அல்ல, பிறரிடமிருந்து கேள்விப்பட்டவைகளேயாகும். அவர் ராஸ்தோன்களோடு இருந்தார் என்பதுதான் எனக்கு தெரியும். என்ன அதிசயமான சந்திப்பு! பரபரப்போடு வேகமாக வீயர் பேசினார். அந்த தோழியை ஒரு தடவை அவர் நோக்கினார். அவளுடைய இனிய பார்வை தம் மீது பதிந்திருப்பதையும் தாம் சொல்லுவதை கவனமாய் கேட்டுக்கொண்டிருப்பதையும் அவர் கண்டார். ஒருவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அடிக்கடி ஏற்படுவதைப் போல அந்த கருப்பு உடையணிந்த தோழியானவள் நல்லவள் என்றும் அன்பானவள் என்றும் சிலாக்கியமானவள் என்றும் தான் இளவரசி மேரியோடு தாராளமாய் பேசுவதற்கு இடையூறு செய்யாதவள் என்றும் அவருக்கு ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது. அவர் ராஸ்தோன்களின் பெயரை குறிப்பிட்டதும் இளவரசி மேரியின் முகம் இன்னும் அதிகமான சங்கோதரத்தை காட்டியது. அவள் வீயரின் முகத்திலிருந்து தனது பார்வையை வேகமாக கருப்பு உடையிலிருந்த அந்த சீமாட்டியிடம் திருப்பினாள். உண்மையிலேயே நீர் அவளை அடையாளம் கண்டுகொள்ளவில்லையா? வீயர் மீண்டும் அந்த தோழியின் வெளிரிப்போன மிருதுவான முகத்தையும் அவளுடைய கருப்பு கண்களையும் விசித்திரமான வாயையும் பார்த்தார். அவருக்கு ஏதோ நெருங்கிய அருமையான ஒன்று, வெகு காலமாக மறந்து போன ஒன்று, இனிமையிலும் இனிமையான ஒன்று அவரை உன்னிப்போடு அந்த கருப்பு கண்கள் மூலமாக பார்ப்பதாக அறிந்தார். ஆனால் இல்லை, அப்படி இருக்க முடியாது. இந்த கடுமையான மெலிந்த வெளிரிய முகம் வயதாவது போல் காணப்படுகிறது. அது அவளாய் இருக்க முடியாது. அவளை அது ஞாபகமூட்டுகிறது, அவ்வளவுதான் என்று அவர் நினைத்தார். அந்த வினாடியில் இளவரசி மேரி நட்டாஷா என்று சொன்னாள். மிகுந்த கஷ்டத்தோடு மிகுந்த முயற்சியோடு துருப்பிடித்து போன ஒரு கதவு திறக்கப்படுவது போல ஒரு புன்னகை அந்த உன்னிப்பான கண்களில் தோன்றியது. அந்த திறக்கப்பட்ட வாசலில் இருந்து இனி மையான ஒரு இளங்காற்று வீசியது. வீயர் வெகு காலமாக மறந்து போயிருந்த, அதை பற்றி நினைக்கவே செய்யாத, முக்கியமாக அந்த வினாடியில் அவர் நினைக்கவே செய்யாத அந்த மகிழ்ச்சியை அந்த மெல்லிய காற்று கொடுத்தது. அந்த காற்றானது அவரை பற்றி அவரை முழுவதும் மூடியது. அவள் புன்னகை காட்டியதும்
அதன் பின்னால் சந்தேகமே அவருக்கு இல்லை. அதுதான் நட்டாஷா, அவர் அன்பு கொண்டுள்ள நட்டாஷா. அந்த வினாடியில் வீயர் தம்மையறியாமலேயே அவளுக்கும் இளவரசி மேரிக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக தமக்கும் தாமே ஒரு அறியாத இரகசியத்தை வெளிப்படுத்திவிட்டார். மகிழ்ச்சியோடு அவர் முகம் சிவந்து காணப்பட்டார். என்றாலும் வேதனை கொண்ட வருத்தம் அதில் தோன்றியது. தம்முடைய பரபரப்பை மறைக்க முயற்சி செய்தார். ஆனால் எவ்வளவு அதிகமாக அவர் மறைக்க முயற்சி செய்தாரோ அவ்வளவு அதிக தெளிவாக வார்த்தைகளால் இன்னும் தெளிவாக சொல்ல முடியாத விதத்தில் அவர் தமது இரகசியத்தை, அதாவது தாம் அவளை காதலிக்கிறார் என்ற இரகசியத்தை அவளுக்கும் இளவரசி மேரிக்கும் காட்டிவிட்டார். இல்லை, ஆச்சரியத்தினால் அது ஏற்பட்டது என்று வீயர் நினைத்தார். அவர் உரையாடலை தொடர்ந்து நடத்துவதற்கு இளவரசி மேரியுடன் முயற்சித்த போது மீண்டும் அவர் நட்டாஷாவை நோக்கினார். உடனே இன்னும் ஆழமாக அவருடைய முகம் சிவந்து காணப்பட்டது. இன்னும் பலமான பரபரப்பானது மகிழ்ச்சியோடும் பயத்தோடும் கலந்து அவருடைய உள்ளத்தை பற்றியது. அவருடைய பேச்சு தடுமாறியது. அவர் வாதி பேசிக் கொண்டிருக்கும் போது நிறுத்திவிட்டார். நட்டாஷாவை கவனிப்பதற்கு வீயர் ஏன் தவறிவிட்டார் என்றால், அவளை அங்கே அவர் எதிர்பார்க்கவில்லை. அதைத் தவிர கடைசியாக அவர் அவளை பார்த்த பின்பு அவளிடம் ஏராளமான மாறுதல்கள் ஏற்பட்டிருந்தன. அவள் மெலிந்து வெளிரி போய் காணப்பட்டாள். ஆனால் அவளை அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருந்ததற்கு அது காரணம் அல்ல. வாழ்க்கையின் மகிழ்ச்சியை காட்டக்கூடிய ஒரு புன்னகை அவளுடைய கண்களில் எப்பொழுதும் முன்பெல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். இப்பொழுது அவர் அந்த அறைக்குள் முதலில் நுழைந்ததும் அவளை பார்த்தபோது அந்த புன்னகை ஏன் நிழலை கூட அவளிடம் காண முடியவில்லை. அவளுடைய கண்கள் இனிமையோடு கூடிய கவனத்தோடும் சோகத்தோடு கூடிய கேள்விக்குறியோடும் காணப்பட்டன. இது தான் அவர் அடையாளம் காண முடியாமல் போனதற்கு காரணமாகும். வீயரின் மனக்குழப்பம் நட்டாஷாவிடம் மனக்குழப்பமாக பிரதிபலிக்கவில்லை. ஆனால் அவளுடைய முகமெல்லாம் ஒளிர்விட்டு பிரகாசிக்கும்படி செய்த மகிழ்ச்சியாக அது பிரதிபலித்தது. 15-16 அவள் என்னுடன் இருப்பதற்காக வந்திருக்கிறாள் என்று இளவரசி மேரி சொன்னாள். கோமகளும் சில தினங்களில் இங்கே வருவார்கள். கோமகள் ரொம்ப மோசமான நிலைமையில் 16 இருக்கிறாள். ஒரு வைத்தியரிடம் ஆலோசனை செய்வதற்காக நட்டாஷா இங்கே வந்திருக்கிறாள். என்னுடன் அவளை வரும் படி அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள். ஆம், துக்கத்தில் அகப்படாத ஒரு குடும்பமாவது இருக்கிறதா என்று வீயர் நட்டாஷாவை பார்த்து கேட்டார். நாங்கள் விடுதலை அடைந்த அதே தினத்தில்தான் அந்த சம்பவம் நடந்தது. நான் அவனை பார்த்தேன். அவன் எப்பேற்பட்ட மனோகரமான பையன். நட்டாஷா அவரை நோக்கினான். அவக்கு பதில் சொல்லுவதைப் போல அவளுடைய கண்கள் பிரிந்து ஒளிர்விட்டன. ஆறுதலாக சொல்லுவதற்கு ஒருவர் இதைத்தான் சொல்லவோ நினைக்கவோ முடியும் என்று வீயர் கூறினார். ஒன்றுமில்லை, அம்மாதிரியாக ஒரு சிலாக்கியமான உயிர்த்துடிப்பு நிறைந்த ஒரு பையன் எதற்காக மடிய வேண்டும்? ஆம், இந்த நாட்களில் நம்பிக்கை என்பது இல்லாமல் வாழ்வது மிகுந்த கஷ்டமாயிருக்கிறது என்று இளவரசி மேரி கூறினாள். ஆம் ஆம், அதுதான் முற்றிலும் உண்மை என்று வீயர் அவசரமான இடைமறித்துச் சொன்னார். ஏன் அது உண்மையாய் இருக்க வேண்டும் என்று நட்டாஷா கேட்டுவிட்டு வீயரின் கண்களை உன்னிப்பாக கவனித்தான். ஏன் என்று எப்படி நீ கேட்ட முடியும் என்று இளவரசி மேரி சொன்னாள். என்ன வரப்போகிறது என்பதை பற்றிய சிந்தனை மட்டுமே. இளவரசி மேரி பேசி முடிப்பதற்கு முன்பாக வீயரை கேள்விக்குறியோடு நட்டாஷா நோக்கினாள். ஏன் என்றால், நம்மை ஆண்டு கொண்டு ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை நம்புகிறவர்களால்தான் உன்னுடைய கஷ்டங்களை போன்ற கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியும் என்று வீயர் கூறினார். நட்டாஷா பேசுவதற்காக வாயை திறந்தாள். ஆனால் உடனே மூடிக்கொண்டாள். வீயர் அவளிடமிருந்து அவரசமாக முகத்தை திருப்பி இளவரசியை பார்த்து தம்முடைய நண்பரின் கடைசி காலத்தைப் பற்றி கேள்விகள் கேட்டார். வீயருடைய குழப்பமெல்லாம் இப்பொழுது அநேகமாக மறைந்து விட்டன. ஆனால் அவருடைய சுதந்திரமும் முழுவதும் போய்விட்டதாக அதே சமயத்தில் அவர் உணர்ந்தார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு செய்கையையும் கவனித்து முடிவு கூறுவதற்கு ஒரு நீதிபதி இப்பொழுது இருப்பதாகவும், அந்த நீதிபதியின் தீர்ப்புத்தான் உலகத்தில் உள்ள மற்ற எல்லாவற்றையும் விட அவருக்கு முக்கியமானதாக இருப்பதாகவும் அவர் உணர்ந்தார். அவர் பேசிக்கொண்டிருந்த போது அவருடைய வார்த்தைகள் நட்டாஷாவுக்கு எம்மாதிரி தோன்றும் என்பதை சிந்தித்துக் கொண்டிருந்தார். அவளை திருப்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் பேசவில்லை. ஆனால் அவர் என்ன பேசினாலும் அவளுடைய நோக்கத்திலிருந்து அது எம்மாதிரி இருக்கும் என்பதை நினைத்து பார்த்தார். இளவரசர் ஆண்ட்ரூவை பற்றிய விஷயங்களில் எப்பொழுதும் தயக்கத்துடன் காணப்படும் இளவரசி மேரி
அதே மாதிரி தயக்கத்தோடு எம்மாதிரியான நிலைமையில் இளவரசர் ஆண்ட்ரூவை அவள் பார்த்தாள் என்பதை சொல்ல ஆரம்பித்தாள். வீயருடைய முகம் உணர்ச்சியினால் உதறிக்கொண்டிருந்தது. அவருடைய கேள்விகளும் அவருடைய அமைதியற்ற தோற்றமும் கொஞ்சமாக பூரா விவரங்களையும் அவள் சொல்லும்படி செய்தன. அவற்றையெல்லாம் அவள் நினைத்து பார்க்கவே பயந்து கொண்டிருந்தாள். ஆம் ஆம், அப்படியானால் என்று வீயர் கேட்டுக்கொண்டே இருந்தார். அவருடைய முழு உடம்பையும் அவள் இருக்கும் திசையில் சற்று சாய்த்து அவளுடைய பேச்சுகளை ஆவலோடு அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆம் ஆம். ஆகவே அவர் அமைதி பெற்று குழைந்து போனாரா? அவர் எப்பொழுதுமே அவருடைய முழு உள்ளத்தோடு ஒன்றை தேடிக் கொண்டிருந்தார். அதாவது முற்றிலும் நல்லவராக இருக்கும் வழியை அவர் தேடிக் கொண்டிருந்தார். ஆகவே மரணத்தைப் பற்றி அவர் பயம் கொண்டிருக்க முடியாது. அவரிடம் ஏதாவது குற்றமிருக்குமானால் அது அவர் செய்ததாக இருக்க முடியாது. ஆகவே அவர் மனம் குழைந்து போனாரா? உன்னை மீண்டும் அவர் பார்த்தது எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயமாய் இருந்திருக்கும் என்று அவர் திடீரென்று நட்டாஷாவை நோக்கி அவளுடைய கண்ணீர் நிறைந்த கண்களை பார்த்து சொன்னார். நட்டாஷாவின் முகம் சுளித்தது. அவள் முகம் சுளித்து ஒரு வினாடி கவிழ்ந்து கொண்டாள். பேசுவதா வேண்டாமா என்பதைப் பற்றி ஒரு வினாடி அவள் தயங்கினாள். ஆம், அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்று அவள் தன்னுடைய அமைதியான ஆழ்ந்த குரலில் சொன்னாள். என்னை பொறுத்த வரையில் அது நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அவள் தயங்கினாள். அவர் நான் எந்த வினாடி அந்த அறைக்குள் போனேனோ அதே வினாடியில் அவரும் அதைத்தான் விரும்பிக் கொண்டிருந்தார். நட்டாஷாவின் குரல் தடைபட்டது. அவள் நாணிமுகம் சிவந்து தன்னுடைய கைகளை கோர்த்து முட்டுகளில் வைத்து அழுத்தினாள். மிகுந்த சிரமத்தோடு தன்னை சமாளித்துக் கொண்டு தலையை நிமிர்த்தி வேகமாக பேச ஆரம்பித்தாள். மாஸ்கோவில் இருந்து நாங்கள் புறப்படும் போது அதை பற்றி ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. அவரை பற்றி விசாரிக்க நான் தைரியங்கொள்ளவில்லை. பின்னால் அவரும் எங்களுடன் தான் பிரயாணம் செய்து வருவதாக திடீரென்று சோனியா கூறினான். அவர் எம்மாதிரியான நிலைமையில் இருந்தார் என்பது எனக்கு தெரியாது. அதை யூகம் செய்யவும் என்னால் முடியவில்லை. அவரை பார்க்க வேண்டுமென்றும் அவருடன் இருக்க வேண்டுமென்றும் ஒரே ஆசைதான் எனக்கு அப்போது இருந்தது என்ற அவள் உடல் நடுங்கி வேகமாய் மூச்சு விட்டுக் கொண்டு சொன்னாள். மற்றவர்கள் தன்னை இடைமறிக்க விடாதபடி அவள் இதுவரை ஒருவரிடமும் சொல்லாத விஷயங்களை சொல்லிக் கொண்டே போனாள். அதாவது அவர்களுடைய பிரயாணத்தில் அந்த 3 வாரங்களிலும் நடந்த காரியங்களைப் பற்றியும் யாராஸ்லாம் என்ற இடத்தில் தங்கியிருந்த போது நடந்தவைகளை பற்றியும் அவள் சொன்னாள். திறந்த வாயுடனும் நீர் நிறைந்த தமது கண்களால் அவள் மீது குத்திட்ட பார்வையுடனும் வீயர் அவள் சொல்லுவதை கவனித்து கேட்டு வந்தார். அவர் கேட்டு வந்தபோது இளவரசர் ஆண்ட்ரூவை பற்றியோ அவருடைய மரணத்தை பற்றியோ அல்லது அவள் சொல்லிக் கொண்டிருப்பதை பற்றியோ அவர் சிந்திக்கவில்லை. அவள் சொல்லுவதை அவர் கேட்டு வந்தார். அவள் பேசிக் கொண்டிருக்கும் போது அடையும் கஷ்டத்திற்காக அவளிடம் இரக்கம் கொண்டார். தனது கண்ணீரை வெளியே விடாமல் தடுப்பதற்காக முயற்சி செய்து முகத்தைச் சுளித்துக் கொண்டிருந்த இளவரசி மேரி நட்டாஷாவுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தாள். தன்னுடைய சகோதரருடையவும் நட்டாஷாவுடையவும் காதலை பற்றிய கதையை, அந்த கடைசி நாட்களில் நடந்த விவரங்களை அப்பொழுதுதான் அவள் முதல் தடவையாக கேட்டாள். அந்த துன்பமான என்றாலும் மகிழ்ச்சியான கதையை சொல்லுவதற்கு நட்டாஷா விரும்பியதைப் போல காணப்பட்டாள். தன்னுடைய உள்ளத்தில் இருந்த அந்தரங்கமான அந்நியோன்யங்களைப் பற்றிய விவரங்களோடு அவள் பேசினாள். அந்த பேச்சை அவளால் ஒருபொழுதும் முடிக்க முடியாது என்று தோன்றியது. அவள் சொல்லியவைகளை 2 தடவைகளுக்கு மேலாக திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தாள். வாசலுக்கு வெளியே தெசலஸ் நின்று நள்ளிரவு வணக்கம் சொல்லுவதற்காக குஞ்சு நிக்கலஸ் உள்ளே வரலாமா என்று கேட்டார். நல்லது, அவ்வளவுதான், எல்லாம் அவ்வளவுதான் என்று நட்டாஷா கூறினாள். நிக்கலஸ் உள்ளே நுழையும் போது அவள் வேகமாக எழுந்து அந்த வாசலை மறைத்துக் கொண்டிருந்த திரையை நோக்கி அநேகமாக ஓடுவதைப் போல போனாள். அங்கிருந்த திரை அந்த வாசல் கதவை மறைத்திருந்தபடியால் அதில் அவள் முட்டிக்கொண்டாள். துக்கத்தினாலோ அல்லது வலியினாலோ முணங்கிக் கொண்டு அவள் அந்த அறையை விட்டு வெளியே ஓடினாள். அவள் எந்த வாசல் வழியாக மறைந்தாளோ அந்த வாசலை வீயர் நோக்கினார். திடீரென்று இந்த உலகத்தில் அவர் தனியாக இருப்பதைப் போன்ற உணர்ச்சி எதனால் அவருக்கு ஏற்பட்ட என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய சிந்தனையில் இருந்து அவரை எழுப்பும் விதத்தில் அந்த அறைக்குள் வந்த தனது மருமகனை பார்க்கும்படி இளவரசி மேரி சொன்னாள். குஞ்சு நிக்கலஸின் முகமானது அவனுடைய தந்தையின் சாயலைக் கொண்டிருந்தது. கனிவான உணர்ச்சி கொண்ட அந்த வினாடியில் அந்த சாயலானது வீயரின் மனத்தை உருக்கியது. அவர் அந்த பையனை முத்த விட்டுவிட்டு
வேகமாக எழுந்து தனது கைக்குட்டையை எடுத்துக் கொண்டு ஜன்னலுக்கு பக்கமாக போனார். இளவரசி மேரியிடமிருந்து விடை பெற்றுக்கொள்ள அவர் விரும்பினார். ஆனால் அவள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. இல்லை, நட்டாஷாவும் நானும் சில வேளைகளில் இரவு 2 மணி வரையில் தூங்குவதில்லை. ஆகவே தயவு செய்து நீர் போக வேண்டாம். இராச்சாப்பாட்டை கொண்டு வரும்படி நான் சொல்லுகிறேன். நீர் கீழே போம். இதோ நாங்களும் அங்கே வருகிறோம். அந்த அறையை விட்டு பீயர் போவதற்கு முன்பாக இளவரசி மேரி அவரிடம் சொன்னாள். அவரை பற்றி மாதிரியாக அவள் பேசியது இதுதான் முதல் தடவை. 15-17 மேரியும் நடாஷாவும் அந்த அறைக்குள் பிரகாசமாக விளக்கு போடப்பட்டிருந்த பெரிய டின்னர் அறைக்கு பீயரை அழைத்துச் சென்றார்கள். சில நிமிஷங்களுக்கு பின்னால் காலடி ஓசைகள் அவருக்கு கேட்டன. இளவரசி வந்தார்கள். நட்டாஷாவின் முகத்தில் கடுமையும் சிந்தனையும் கொண்ட தோற்றம் இருந்தபோதிலும் அவள் அமைதியாக இருந்தாள். ஒரு முக்கியமான, மனதை உறுத்திக் கொண்டிருக்கும் விஷயத்தை பற்றி பேசிய பின்பு எம்மாதிரி ஒரு சங்கோஜனமான உணர்ச்சி இருக்குமோ அதே உணர்ச்சியை அந்த மூவரும் அப்போது அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பழைய உரையாடலுக்கு மீண்டும் திரும்புவது என்பது அசாத்தியமானது. ஆனால் அற்ப விஷயங்களை பற்றி பேசுவது என்பது பொருத்தமில்லாதது. என்றாலும் பேச வேண்டுமென்ற ஆசை அங்கே இருந்தபடியால் மிளனமாய் இருப்பது என்பது இயற்கைக்கு விரோதமானதாக காணப்பட்டது. அவர்கள் முனமாக மேஜைக்குச் சென்றார்கள். அங்கிருந்த சேவகர்கள் அவர்கள் அமருவதற்காக நாற்காலிகளை பின்னால் இழுத்து மறுபடியும் முன்னால் தள்ளினார்கள். பீயர் தம்முடைய மேஜை கைக்குட்டையை விரித்தார். அங்கிருந்த அமைதியை கலைப்பதற்கு தீர்மானித்து அவர் நட்டாஷாவையும் இளவரசி மேரியையும் பார்த்தார். அவர்கள் இருவரும் அதே முடிவோடு இருப்பதாக காணப்பட்டார்கள். அவர்களுடைய கண்கள் மகிழ்ச்சியினால் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. வாழ்க்கையில் துக்கத்தோடு இன்பமும் இருப்பதை ஒப்புக்கொள்ளுவதைப் போல அவை தோன்றின. கோமகனே, நீர் வாட்கா சாப்பிடுவீர் அல்லவா என்று இளவரசி மேரி கேட்டாள். இந்த வார்த்தைகள் திடீரென்று பழங்கால நிழல்களை அப்படியே ஒதுக்கித் தள்ளின. இப்போது நீர் உண்மை பற்றி எங்களுக்குச் சொல்ல வேண்டும். உண்மை பற்றி நடக்க முடியாத அதிசயங்களை எல்லாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம் என்று அவள் சொன்னாள். ஆமாம் என்று பீயர் ஒரு கேலியான புன்முறுவலோடு பதிலளித்தார். அம்மாதிரி புன்முறுவல் இப்போது அவருக்கு பழக்கமாகிவிட்டது. நான் கனவிலும் கூட கண்டிராத என்னை பற்றிய அதிசயங்களை என்னிடமே சொல்லுகிறார்கள். மேரி அப்ராமாம்னா என்னை தன்னுடைய வீட்டிற்கு வரவழைத்து என்னென்ன நடந்தன என்பதையும் என்னென்ன நடந்திருக்க வேண்டும் என்பதையும் என்னிடம் சொல்லிக் கொண்டே இருந்தாள். ஸ்டீபன் ஸ்டெப்பானிச் என்பவர் என்னுடைய அனுபவங்களை நான் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். பொதுவாக சுவாரஸ்யமான ஒரு மனிதராக ஆவது ரொம்ப சுலபம் என்பது இப்போது எனக்கு தெரிகிறது. நான் இப்போது சுவாரஸ்யமான மனிதனாய் இருக்கிறேன். மக்கள் என்னை அழைத்து என்னை பற்றியே எல்லாவற்றையும் என்னிடம் சொல்லுகிறார்கள். நட்டாஷா புன்முறுவல் காட்டினாள். அவள் பேச விரும்பினாள். நாங்கள் கேள்விப்படுவது என்னவென்றால் என்று இளவரசி மேரி இடைமறித்துச் சொன்னாள். மாஸ்கோவில் 20 லட்சம் ரூபிள்கள் உமக்கு நஷ்டமாய்விட்டதாக சொல்லுகிறார்கள். அது உண்மையா? அம்மாதிரி 3 மடங்கு அதிகமாக நான் முன்னால் பணக்காரனாய் இருந்தேன் என்று பீயர் சொன்னார். தமது மனைவியின் கடன்களை அடைப்பது என்று தீர்மானித்ததினாலும் தமது வீடுகளை மீண்டும் கட்டுவது என்று தீர்மானித்ததினாலும் அவருடைய நிலைமை இப்போது மாறியிருக்கிறது. என்றாலும் பீயர் முன்னால் இருந்த அளவை விட 3 மடங்கு அதிக பணக்காரராக இருப்பதாக சொன்னார். எனக்கு இப்போது நிச்சயமாக கிடைத்ததெல்லாம் சுதந்திரம் ஒன்றுதான் என்று அவர் சிரத்தையோடு பேச ஆரம்பித்தார். ஆனால் அவர் மேலே பேசவில்லை. அம்மாதிரி பேசுவது தற்பெருமை யாய் இருக்கும் என்று நினைத்தார். நீர் வீடுகளை கட்டுகிறீரா? ஆமாம், நான் கட்ட வேண்டுமென்று சாவேலிச் சொல்கிறார். நீர் மாஸ்கோவில் தங்குவது என்று தீர்மானித்த போது உம்முடைய மனைவியான கோமகள் இறந்து போனது உமக்கு தெரியாதா என்று இளவரசி மேரி கேட்டாள். சுதந்திரம் என்று அவர் பேசியதற்கு பின்னால் அம்மாதிரி அவள் கேட்ட கேள்வியானது அவர் நினைத்திராத அந்த விஷயத்தை சுட்டி காட்டுவதாய் இருக்கலாம் என்று அவள் நினைத்தபோது உடனே நாணி முகம் சிவந்தாள். இல்லை என்று பீயர் பதிலளித்தார். இளவரசி மேரி தம்முடைய வார்த்தைகளுக்கு கொடுத்த தர்ம சங்கடமான அர்த்தத்தை தாம் கவனிக்காதது போல காணப்பட்டார். அதை பற்றி நான் உரலில் கேள்விப்பட்டேன். நான் அதை கேட்டு எவ்வளவு அதிர்ச்சி அடைந்தேன் என்பதை உன்னால் யூகிக்க முடியாது. நாங்கள் இருவரும் ஒரு பிரமாதமான ஜோடி அல்ல என்று அவர் நட்டாஷாவை நோக்கி அவருடைய முகத்தில் ஆச்சரியத்தை கண்டதும் வேகமாக சொன்னார். அவர் தம்முடைய மனைவியை பற்றி எப்படி பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆவல் உள்ளவள் மாதிரி அவள் காணப்பட்டாள். ஆனால்
அவளுடைய மரணம் எனக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சியை கொடுத்தது. இருவர் சண்டை போட்டால் எப்போதுமே அந்த இருவர் மீதும் குற்றம் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் மரணமடைந்து விட்டால் மற்றவரின் குற்றம் திடீரென்று பயங்கரமாய் மாறுகிறது. அதுவும் தவிர எப்பேற்பட்ட மரணம்! நண்பர்கள் யாரும் இல்லாமல், ஆறுதல் சொல்லுவதற்கு யாரும் இல்லாமல் அப்பேற்பட்ட மரணம்! நான் அவளுக்காக ரொம்ப ரொம்ப வருந்துகிறேன் என்று அவர் பேசி முடித்தார். நட்டாஷாவின் முகத்தில் அவர் கூறுவதை அங்கீகரிப்பதைப் போல காணப்பட்ட சந்தோஷத்தைக் கண்டு அவர் மகிழ்ச்சி கொண்டார். ஆமாம், இப்போது நீர் மறுபடியும் திருமணம் செய்யக்கூடிய ஒரு பிரம்மச்சாரியாகிவிட்டீர் என்று இளவரசி மேரி சொன்னாள். வீயரின் முகம் திடீரென்று சிவந்தது. வெகுநேரம் வரையில் நட்டாஷாவை பார்க்காமல் இருப்பதற்கு முயற்சித்தார். கடைசியாக அவள் இருந்த இடத்தை நோக்கி அவர் திரும்பிய போது அவருடைய முகம் கடுமையாகவும் இகழ்ச்சியாகவும் கூட காணப்பட்டது. நீருண்மையிலேயே நெப்போலியனை பார்த்து பேசினீரா? அம்மாதிரி நாங்கள் கேள்விப்படுகிறோமே என்று இளவரசி மேரி சொன்னாள். வீயர் சிரித்தார். இல்லை, ஒரு தடவை கூட இல்லை. கைதிகளாக பிடிக்கப்பட்டால் அவர்கள் நெப்போலியனுடைய விருந்தாளிகள் என்று ஒவ்வொருவரும் மனோராஜ்யம் செய்வது போல தோன்றுகிறது. நான் அவரை எப்போதும் பார்க்காதது மட்டுமல்ல, அவரை பற்றி எதையும் நான் கேள்விப்படவும் இல்லை. நான் மிகுந்த தாழ்வான கூட்டத்தோடு இருந்தேன். இராச்சாப்பாடு முடிந்தது. தம்முடைய சிறைவாசத்தை பற்றி முதலில் பேசுவதற்கு மறுத்த பீயர் பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி பேச ஆரம்பித்தார். ஆனால் நீர் மாஸ்கோவில் தங்கியிருந்தது நெப்போலியனை கொல்வதற்காகத்தான் என்பது உண்மையல்லவா என்று ஒரு சிறிய புன்முறுவலோடு நட்டாஷா கேட்டாள். நாம் சுக்காரேவ் கோபுரத்திற்கு பக்கத்தில் சந்தித்தது உமக்கு நினைவிருக்கிறதா? நான் அப்பொழுது அப்படித்தான் யோகித்தேன். அது உண்மைதான் என்று பீயர் ஒப்புக்கொண்டார். அதன் பின்னால் அதிலிருந்து மெதுவாக இளவரசி மேரி கேட்கிற கேள்விகளுக்கும் முக்கியமாக நட்டாஷாவின் கேள்விகளுக்கும் தம்முடைய சிறை வாழ்க்கையைப் பற்றிய, மாஸ்கோவில் தம் வேலைகளைப் பற்றிய விவரங்களை சொல்ல ஆரம்பித்தார். முதலில் தமாஷாக, லேசான கேலியோடு. இப்போது அவர் யாரிடம் பேசினாலும் அம்மாதிரியே பேசும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பேச ஆரம்பித்தார். ஆனால் அவர் கண்ட பயங்கரங்களைப் பற்றியும் கஷ்டங்களைப் பற்றியும் அவர் விவரிக்க ஆரம்பித்த போது அவரை அறியாமலேயே அவருக்கு உணர்ச்சி ஏற்பட்டுவிட்டது. ஆகவே தாம் வாழ்ந்து வந்த வாழ்க்கையை மீண்டும் மனோராஜ்யத்தில் அனுபவிப்பது போன்ற உணர்ச்சியோடு அவர் பேச ஆரம்பித்தார். இளவரசி மேரி மெல்லிய புன்னகையோடு பீயரையும் நட்டாஷாவையும் மாறி மாறி பார்த்து வந்தாள். அந்த விவரங்கள் பூராவிலும் அவள் பீயரையும் அவருடைய நல்ல குணங்களையுமே கண்டாள். முழங்கைகளை ஊன்றி நட்டாஷா முன்னால் குனிந்து அந்த விவரங்களுக்கு தக்கபடி முகபாவங்களை மாற்றி கொஞ்சம் கூட கவனக்குறைவு இல்லாமல் அக்கறையோடு பீயரை நோக்கிக் கொண்டிருந்தாள். அவர் சொல்லிய அனுபவங்களை எல்லாம் அவள் அனுபவிப்பது போல காணப்பட்டாள். அவள் பார்வை மட்டுமல்ல, அவளுடைய ஆச்சரிய குறிப்புகளும் அவள் போட்ட சிறிய கேள்விகளும் வீயர் எதை தெளிவாக்க விரும்பினாரோ அதை சரியாக அறிந்து கொண்டதாக காட்டின. அவர் என்ன சொன்னாரோ அதை அவள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, ஆனால் என்ன சொல்ல விரும்பினாரோ, எதை வார்த்தைகளால் சொல்ல முடியாமல் இருந்தாரோ அதையும் அவள் அறிந்து கொண்டதாக தெளிவாக தோன்றியது. அந்த குழந்தையைப் பற்றிய சம்பவத்தையும், அந்த பெண்களை காப்பாற்ற முயற்சி செய்தபோது அவர் கைது செய்யப்பட்ட சம்பவத்தையும் பற்றி அவர் சொல்லும்போது பின்வருமாறு கூறினார். அது பார்க்க சகிக்க முடியாத காட்சியாய் இருந்தது. குழந்தைகள் எல்லாம் கைவிடப்பட்டன. சில குழந்தைகள் நெருப்பில் அகப்பட்டுக் கொண்டன. ஒரு குழந்தையை எனது கண் முன்பாக அபகரித்துக் கொண்டு போனார்கள். பெண்களிடமிருந்து நகைகளையும் காதுகளில் போட்டிருந்த காதணிகளையும் அபகரித்து கொண்டு போனார்கள் என்று அவர் சொல்லியபோது அவரது முகம் சிவந்து மனம் குழம்பியது. அச்சமயத்தில் ஒரு காவல் படை அங்கே வந்தது. கொள்ளை அடிக்காமல் இருந்த ஆண்கள் எல்லாரையும் கைது செய்தார்கள். அவர்களில் நானும் ஒருவன். நீர் எல்லாவற்றையும் எங்களிடம் சொல்லவில்லை என்பது எனக்கு நிச்சயமாக தெரிகிறது. நீர் எதையோ செய்தீர் என்பது நிச்சயம் என்று நட்டாஷா கூறி சிறிது நிறுத்தி, மிகுந்த சிலாக்கியமான காரியங்களை நீர் செய்தீர் என்பது நிச்சயம் என்று சொன்னாள். வீயர் மேலும் தொடர்ந்து பேசினார். அந்த மரண தண்டனையைப் பற்றி அவர் பேசிய போது அந்த பயங்கரமான விவரங்களையெல்லாம் மறைக்க விரும்பினார். ஆனால் நட்டாஷா எதையும் மறைக்கக்கூடாது என்று வற்புறுத்தினார். காராட்டேவைப் பற்றி வீயர் பேச ஆரம்பித்தார். பின்னால் சிறிது நிறுத்தினார். இச்சமயம் அவர் மேஜையை விட்டு எழுந்து அந்த அறையில் உலாவிக் கொண்டிருந்தார். அவரை நட்டாஷா பார்த்து கொண்டே இருந்தாள். பின்னால் அவர் சொன்னார், இல்லை, அந்த படிப்பு இல்லாத மனிதனிடம் நான் அறிந்து கொண்டதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. ஆமாம், ஆமாம், மேலே சொல்லும்.
அவன் எங்கே இருக்கிறான் என்று நட்டாஷா கேட்டாள். அவனை அநேகமாக என் கண் முன்பாகவே அவர்கள் கொன்று விட்டார்கள். வீயருடைய குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவர்கள் பின் வாங்கிப் போய்க் கொண்டிருந்த கடைசி நாட்களைப் பற்றியும் காராட்டேவுடைய அசுக்கியத்தைப் பற்றியும் மரணத்தைப் பற்றியும் அவர் சொல்லிக் கொண்டு போனார். அவர் தமது அனுபவங்களை அதன் பின்னால் சொன்னார். அவற்றைப் பற்றி இதுவரை அவர் சிந்தித்தது இல்லை. அவர் அடைந்த அனுபவங்கள் எல்லாமே இப்போது புதிய அர்த்தத்தில் காணப்படுவதாக அவருக்கு தோன்றின. அவற்றையெல்லாம் இப்போது நட்டாஷாவுக்கு அவர் சொல்லிக் கொண்டிருந்த போது, ஒரு பெண் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு ஆணுக்கு எந்தவிதமான மகிழ்ச்சி ஏற்படுமோ அதே மகிழ்ச்சி அவருக்கும் தோன்றியது. அதாவது தந்திரமான பெண்கள் கொடுக்கும் மகிழ்ச்சியைப் போன்றதல்ல. அந்த தந்திரமான பெண்கள் தங்களிடம் பிறர் பேசுவதைக் கேட்கும் போதே தங்களுடைய மனதில் அவற்றை சேமித்து வைப்பதற்காகவே அவர்கள் கேட்டு வருவார்கள். வாய்ப்பு வரும்போது அவற்றை திருப்பிச் சொல்லவும் அவற்றோடு தங்களுடைய உள்ளத்தின் தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யும் வியாக்கியானங்களையும் சேர்த்துச் சொல்லவுமே பிறருடைய பேச்சுக்களை கேட்பது வழக்கம். வீயர் அடைந்த மகிழ்ச்சி அம்மாதிரியானது அல்ல. அவர் அடைந்த மகிழ்ச்சி உண்மையான பெண்கள் கொடுக்கும் மகிழ்ச்சியை போன்றது. ஒருவர் சொல்லும் விஷயங்களில் இருந்து அவரை பற்றிய சிறந்த விஷயங்களை கிரகித்துக் கொள்ள கூடிய திறமையை பெற்ற உண்மையான பெண்கள் எம்மாதிரி மகிழ்ச்சியை கொடுப்பார்களோ அதே விதமான மகிழ்ச்சியை வீயர் அனுபவித்தார். இதைத்தான் அறியாமலேயே நட்டாஷா முழு கவனத்தோடு கேட்டு வந்தாள். அதாவது வீயர் சொல்லிய ஒரு வார்த்தையை கூட, அவருடைய குரலில் கண்ட ஒரு நடுக்கத்தை கூட, ஒரு பார்வையை கூட, அவருடைய முகத்தில் ஏற்பட்ட ஒரு சுளிப்பை கூட, ஒரு அசைவை கூட விடாமல் கவனித்து வந்தாள். இன்னமும் அவர் சொல்லாமல் விட்ட வார்த்தைகளை, அவை ஆகாயத்தில் இருக்கும்போதே அவற்றை தன்னுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு வீயருடைய மனத்துன்பத்திற்கு காரணமான இரகசிய அர்த்தத்தை கண்டுபிடித்தாள். இளவரசி மேரி அவர் சொல்லிய விவரங்களை அறிந்து கொண்டாள். அவரிடம் அனுதாபம் காட்டினாள். ஆனால் இப்போது ஏதோ ஒரு புதிய விஷயம் அவளுக்கு தோன்றிய படியால் அவளுடைய கவனம் முழுவதும் அதில் திரும்பியது. நட்டாஷாவுக்கும் வீயருக்கும் காதலும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதை அவள் கண்டாள். இந்த நினைப்பு முதலில் அவளுக்கு ஏற்பட்டபோது அவளுடைய இருதயம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. காலை 3 மணி இருக்கும். வாசல் சேவகர்கள் மெழுகுவர்த்தியை மாற்றுவதற்கு சோகமான கடுமையான முகங்களோடு வந்தார்கள். ஆனால் அவர்களை ஒருவரும் கவனிக்கவில்லை. வீயர் தமது கதையை கூறி முடித்தார். நட்டாஷா கவனமாகவும் சிரத்தையோடும் பரபரப்படைந்து பிரகாசமான கண்களோடு அவரை பார்த்து கொண்டேயிருந்தாள். அதாவது ஒருவேளை அவர் சொல்லாமல் விட்டிருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து கொள்ள முயற்சிப்பதைப் போல அவளுடைய தோற்றம் இருந்தது. வெட்கத்தினாலும் மகிழ்ச்சியான குழப்பத்தினாலும் இடையிடையே வீயர் அவளை நோக்கினார். அடுத்தபடியாக புதிதாக எந்த விஷயத்தை சொல்லலாம் என்று அவர் சிந்திக்க முயற்சி செய்தார். இளவரசி மேரி முனமாய் இருந்தாள். அப்போது காலை 3 மணியாய்விட்டது என்றும் படுக்கைக்கு போகும் நேரமாய்விட்டது என்றும் ஒருவருக்கும் தோன்றவில்லை. துரதிருஷ்டங்களைப் பற்றியும் துன்பங்களைப் பற்றியும் மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் இந்த நிமிஷத்தில் என்னிடம் யாராவது நீர் கைதியாவதற்கு முன்பாக இருந்த நிலைமையில் இருக்க விரும்புகிறீரா, அல்லது மீண்டும் இந்த கஷ்டங்களை அனுபவிக்க விரும்புகிறீரா என்று கேட்டால், நான் என்னை கைதியாக்கும் படியும் குதிரை மாமிசத்தை தின்னும் படியும் விட்டுவிட வேண்டும் என்றுமே கேட்பேன். நம்முடைய பழக்கமான முறைகளில் இருந்து நாம் விலக நேர்ந்தால் எல்லாவற்றையும் இழந்துவிட்டதைப் போல நாம் மனோராஜ்யம் செய்கிறோம். ஆனால் அம்மாதிரி நிலைமை ஏற்பட்ட பின்புதான் புதிதான நன்மையான காரியங்கள் ஆரம்பமாகின்றன. வாழ்க்கை இருக்கிற வரையில் மகிழ்ச்சியும் இருக்கிறது. நமக்கு முன்பாக அது ஏராளமாய் இருக்கிறது. இதை நான் உனக்குச் சொல்கிறேன் என்று நட்டாஷாவை திரும்பி பார்த்து அவர் சொன்னார். ஆமாம் ஆமாம் என்று அவள் வேறு எதையோ நினைத்தவளாக பதில் சொன்னாள். நான் கூட ஆரம்பத்தில் இருந்து மீண்டும் புதிதாக வாழ வேண்டுமென்று நினைக்கிறேன். வீயர் உன்னிப்பாக அவளை நோக்கினார். ஆமாம், அதற்கு மேல் எனக்கு எதுவும் தேவையில்லை என்றாள் நட்டாஷா. அது உண்மையல்ல, அது உண்மையல்ல என்று வீயர் கூறினார். நான் உயிரோடு இருப்பதற்கும் வாழ விரும்புவதற்கும் என்னை யாரும் குற்றம் சொல்ல முடியாது. உனக்கும் அதே மாதிரிதான். நட்டாஷா தனது தலையை குனிந்தாள். தனது கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். இது என்ன நட்டாஷா என்று இளவரசி மேரி கேட்டாள். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவள் தன்னுடைய கண்ணீருக்கிடையில் வீயரை நோக்கி புன்முறுவல் காட்டினாள். நள்ளிரவு வணக்கம். படுக்கப் போவதற்கு நேரமாய் விட்டது. வீயர் எழுந்து விடை பெற்றுக் கொண்டார். படுக்கை அறையில் வழக்கம் போல இளவரசி மேரியும் நட்டாஷாவும் சந்தித்தார்கள். வீயர் அவர்களிடம் சொல்லியதைப் பற்றி அவர்கள் பேசினார்கள்.
வீயரை பற்றி தன்னுடைய கருத்தை இளவரசி மேரியோ அல்லது நட்டாஷாவோ கூறவில்லை. நல்லது, வணக்கம் மேரி என்று நட்டாஷா சொன்னாள். நம்முடைய உணர்ச்சிகளை புண்படுத்த வேண்டியிருக்கும் என்பதற்காக நாம் இளவரசர் ஆண்ட்ரூவை பற்றி பேசாமல் இருப்பதால் நாம் அவரை மறந்து வருகிறோம் என்று எனக்கு தோன்றுகிறது. இளவரசி மேரி ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள். நட்டாஷா சொல்வது முற்றிலும் சரி என்பதை ஒப்புக்கொள்வதைப் போல அது இருந்தது. ஆனால் அந்த ஒப்புக்கொள்ளுதலை வார்த்தைகளால் அவள் சொல்லவில்லை. அப்படி மறந்து விடுவது சாத்தியமா என்று அவள் கேட்டாள். அதைப்பற்றியெல்லாம் இன்று சொல்லியதால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அது கடினமாகவும் துன்பமாகவும் இருந்தாலும் எனக்கு திருப்தியை கொடுத்தது. மிகவும் நன்றாக இருந்தது என்று நட்டாஷா சொன்னாள். அவர் உண்மையாகவே அவர் மீது பிரியம் கொண்டிருந்தார் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். அதனால்தான் நான் அவரிடம் சொன்னேன். அது சரிதானே என்று அவள் திடீரென்று முகம் சிவந்து கேட்டாள். வீயரிடம் சொல்வதுதானே? ஓ, ஆமாம், அவர் அவ்வளவு எப்பேற்பட்ட சிலாக்கியமான மனிதர் என்று இளவரசி மேரி கூறினாள். மேரி, உனக்கு தெரியுமா என்று நட்டாஷா திடீரென்று ஒரு குறும்புத்தனமான புன்னகையோடு கேட்டாள். இம்மாதிரியான புன்னகையை வெகுகாலமாக அவள் முகத்தில் இளவரசி மேரி பார்த்தது இல்லை. எப்படியொருவர் சுத்தமாகவும் மிருதுவாகவும் கனிவாகவும் வளர்ந்து விட்டார். அதாவது ஒரு ருஷ்ய ஸ்நான அறையிலிருந்து அப்போதுதான் வெளியே வந்ததைப் போல காணப்படுகிறார். உனக்கு புரிகிறதா? அதாவது தார்மீக ஸ்நான அறையிலிருந்து வெளிவந்தவராக காணப்படுகிறார். அது உண்மைதானே? ஆமாம், அவர் பெரிதும் அபிவிருத்தி அடைந்து விட்டார் என்று இளவரசி மேரி கூறினாள். ஒரு குட்டையான கோட்டுடனும் தலைமுடியை வெட்டி விட்டு கொண்டும் அவர் அப்போதுதான் ஸ்நான அறையிலிருந்து அப்பா மாதிரி வெளிவந்தவராக காணப்பட்டார். இளவரசர் ஆண்ட்ரூ அவர் மீது பிரியமாய் இருந்தது போல் யாரிடமும் ஏன் இருக்கவில்லை என்பதை இப்போதுதான் நான் அறிந்து கொள்கிறேன் என்று இளவரசி மேரி சொன்னாள். ஆமாம், அவர் முற்றிலும் மாறானவர். அம்மாதிரி ஒருவருக்கொருவர் முற்றிலும் மாறானவர்களாக இருக்கும்போதுதான் அவர்கள் நண்பர்களாய் இருக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையாய் இருக்க வேண்டும். உண்மையிலேயே அவர் ஆண்ட்ரூவை விட ஒவ்வொரு விதத்திலும் மாறுபட்டவராக இருக்கிறார். மேலும் அவர் மிகுந்த ஆச்சரியமானவர். நல்லது, நள்ளிரவு வணக்கம் என்று நட்டாஷா சொன்னாள். அதே மாதிரியான குறும்பு புன்னகை அவளுடைய முகத்தை விட்டு போக மறந்துவிட்டதைப் போல அவளுடைய முகத்தில் வெகுநேரம் வரையில் காணப்பட்டது. 15-18 அன்று இரவு தூங்குவதற்கு வீயருக்கு வெகு நேரம் ஆயிற்று. அந்த அறையில் மேலும் கீழும் நடந்து கொண்டு ஒரு கஷ்டமான பிரச்சனையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார். அவர் முகம் சுளித்து திடீரென்று தமது தோள்களை குலுக்கி கண்ணை சிமிட்டுவதும் பின்னால் மகிழ்ச்சியோடு புன்முறுவல் காட்டுவதுமாக இருந்தார். அவர் இளவரசர் ஆண்ட்ரூவை பற்றியும் நட்டாஷாவை பற்றியும் அவர்களுடைய காதலை பற்றியும் நினைத்துக் கொண்டிருந்தார். அவளுடைய கடந்த காலத்தை பற்றி ஒரு வினாடி பொறாமை கொண்டார். உடனே அந்த பொறாமைக்காக தன்னையே கடிந்து கொண்டார். காலை 6 மணி ஆயிற்று. இன்னமும் அவர் தம்முடைய அறையில் மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தார். நல்லது, அதை தவிர்க்க முடியாது என்றால் வேறு என்ன செய்ய முடியும்? வேறு என்ன செய்ய முடியும்? அப்படித்தான் செய்தாக வேண்டும் என்று தோன்றுகிறது என்று அவர் தமக்கு தாமே சொல்லிக் கொண்டார். பின்னால் வெளி உடைகளை களைந்துவிட்டு படுக்கையில் அவசரமாக போய் படுத்தார். அவருடைய மனமானது தயக்கத்தில் இருந்தும் உறுதியற்ற நிலைமையிலிருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சியும் பரபரப்பும் கொண்டிருந்தது. அம்மாதிரி மகிழ்ச்சியானது விசித்திரமாகவும் நடக்க முடியாததாகவும் காணப்பட்ட போதிலும் நானும் அவளும் கணவனும் மனைவியும் ஆவதற்காக என்னால் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் செய்தாக வேண்டும் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். சில தினங்களுக்கு முன்னால் வெள்ளிக்கிழமையன்று பீட்டர்ஸ்பர்க்கிற்கு போவது என்று வீயர் தீர்மானித்திருந்தார். வியாழக்கிழமையன்று அவர் விழித்து எழுந்தபோது பிரயாணத்திற்கு வேண்டிய சாமான்களை கட்டுவதற்காக சாவேலிச் அவரிடம் வந்தார். என்ன, பீட்டர்ஸ்பர்க்கிற்கா? பீட்டர்ஸ்பர்க் என்றால் என்ன? பீட்டர்ஸ்பர்க்கில் யார் இருக்கிறார்கள் என்று அவர் தம்மை அறியாமலேயே தம்மை கேட்டுக்கொண்டார். ஓ, ஆமாம், இது நடப்பதற்கு வெகு காலத்திற்கு முன்பாக ஏதோ சில காரணத்திற்காக பீட்டர்ஸ்பர்க் போவது என்றுதான் தீர்மானித்து இருந்தேன் என்று அவருக்கு நினைவு வந்தது. ஏன், ஒரு வேளை நான் போகலாம். அவர் எவ்வளவு நல்ல மனிதராய் இருக்கிறார்! எவ்வளவு தூரம் கவனத்தோடு இருக்கிறார்! ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு சாவேலிச்சி தூரம் ஞாபகம் வைத்துச் செய்கிறார் என்று அவர் சாவேலிச்சின் முதிய முகத்தை பார்த்து கொண்டு நினைத்தார். அவருடைய முகத்தில் எவ்வளவு இனிமையான புன்முறுவல் காணப்படுகிறது! நல்லது, சாவேலிச், நீர் இன்னமும் உமது சுதந்திரத்தை விரும்பவில்லையா என்று வீயர் அவரை கேட்டார். மேன்மை தங்கியவரே,
எனக்கு சுதந்திரத்தினால் என்ன நன்மை ஏற்பட போகிறது? காலம் சென்ற கோமகனிடம் நாங்கள் வேலை பார்த்து வந்தோம். பரிசுத்த தேவலோகமானது அவருடையதாக இருப்பதாகதன் பின்னால் உம்மிடமும் வேலை பார்த்து வருகிறோம். நாங்கள் எவ்விதமான அசுகரியமும் இல்லாமல் சுக்கியமாய் இருக்கிறோம். அப்படியானால் உம்முடைய குழந்தைகளைப் பற்றி என்ன? குழந்தைகளும் அதே மாதிரி வாழ்வார்கள். இம்மாதிரி எஜமானர்களிடம் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் என்னுடைய குழந்தைகளைப் பற்றி என்ன? நான் திடீரென்று திருமணம் செய்வதாய் வைத்துக் கொள்ளும். ஒருவேளை அது நடக்கலாம் என்று அவர் தம்மையறியாத புன்சிரிப்போடு பேசினார். மேன்மை தங்கியவரே, எனக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுத்தால் நீர் அம்மாதிரி செய்வது நல்லது என்றுதான் சொல்லுவேன். ஆமாம், எவ்வளவு சுலபமாக சிந்திக்கிறார் என்று பீயர் எண்ணினார். அது எவ்வளவு பயங்கரமானதென்றோ எவ்வளவு ஆபத்தானதென்றோ அவருக்கு தெரியாது. சீக்கிரமாகவோ அல்லது காலங்கழித்தோ இருந்தாலும் அது பயங்கரமானது. அப்படியானால் உமது உத்தரவுகள் என்ன? நீர் நாளை புறப்பட போகிறீரா என்று சாவேலை கேட்டார். இல்லை, நான் புறப்படுவதை கொஞ்சம் ஒத்தி வைக்கப் போகிறேன். உமக்கு பின்னால் சொல்லுகிறேன். உமக்கு நான் கொடுத்த கஷ்டத்திற்காக என்னை மன்னிப்பீராக என்று பீயர் சொன்னார். சாவேலை பொன் முறுவல் காட்டுவதை பார்த்து அவர் நினைத்ததாவது, இப்போது எனக்கு பீட்டர்ஸ்பர்க்கில் சிரத்தை கிடையாது என்பதையும் முதலில் அந்த விஷயம் நிச்சயமாக வேண்டும் என்பதையும் அவர் அறியாமல் இருப்பது எவ்வளவு விசித்திரமாய் இருக்கிறது. ஒரு வேளை அவருக்கு அது நன்றாக தெரிந்திருக்கலாம். தெரியாதது போல அவர் பாசாங்கு செய்யலாம். நான் அவருடன் பேசி அவருடைய கருத்தை அறிந்து கொள்ளலாமா? இல்லை, மற்றொரு தடவை அதை வைத்துக் கொள்ளலாம். காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அவருடைய மைத்துனியான இளவரசியிடம் அவர் முதல் நாளன்று இளவரசி மேரியை பார்க்கப் போயிருந்ததாக சொன்னார். அங்கே வேறு யாரை நான் சந்தித்தேன் என்று நீ நினைக்கிறாய்? நட்டாஷா ராஸ்தோவா? அன்னா செமியோனாவை அவள் பார்த்திருந்தாலும் கூட அதை விட இந்த விஷயம் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இளவரசிக்கு தோன்றவில்லை. உனக்கு அவளை தெரியுமா என்று பீயர் கேட்டார். நான் இளவரசியை பார்த்திருக்கிறேன். இளைய ராஸ்தோவுக்கு அவளை கல்யாணம் செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ராஸ்தோவ் குடும்பம் இப்போது மிகுந்த கஷ்ட நிலைமையில் இருப்பதால் அம்மாதிரி திருமணம் நடந்தால் அது அவர்களுக்கு மிகவும் நன்மையாய் இருக்கும். இல்லை, நட்டாஷா ராஸ்தோவாவை உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அவளுடைய விவகாரத்தை பற்றி அந்த காலத்தில் நான் கேள்விப்பட்டேன். அது மிகவும் பரிதாபப்படக்கூடிய விஷயம். இல்லை, அவள் ஒன்றும் அறியாமல் இருந்திருக்க வேண்டும், அல்லது நடிப்பதாக இருக்க வேண்டும் என்று பீயர் நினைத்தார். அவரிடம் ஒன்றும் சொல்லாமல் இருப்பது நல்லது. பீயருடைய பிரயாணத்திற்கு வேண்டிய சாமான்களை இளவரசி கூட தயார் செய்து வைத்திருந்தாள். அவர்கள் எல்லாரும் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறார்கள் என்று பீயர் நினைத்தார். அவர்கள் இதை பற்றி சிரத்தை எடுத்துக் கொள்வதுதான் ஆச்சரியமான விஷயமாய் இருக்கிறது. ஏனெனில் அவர்களுக்கு இதை பற்றி சிரத்தை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. என விஷயத்தில் மட்டும்தான் எல்லா சிரத்தையையும் அவர்கள் காட்டுகிறார்கள். அதே தினத்தில் போலீஸ் தலைவர் பீயரிடம் வந்து அரண்மனைக்கு ஒரு பிரதிநிதியை அனுப்பி அவருடைய சாமான்களை பெற்று வரும்படி சொன்னார். இந்த மனிதர் கூட எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார்! பார்வைக்கு லட்சணமான அதிகாரியாகவும் மிகுந்த பிரியமாகவும் இருக்கிறார் என்று பீயர் அந்த போலீஸ் தலைவரின் முகத்தை பார்த்தபோது நினைத்தார். இம்மாதிரி அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் கவலை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒழுக்கமற்றவர், லஞ்சம் வாங்குகிறார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். எப்பேற்பட்ட அசட்டுத்தனம்! தவிரவும் அவர் ஏன் லஞ்சம் வாங்கக்கூடாது? அம்மாதிரி வழியில்தான் அவர் வளர்ந்து வந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் லஞ்சம் வாங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர் என்னை பார்க்கும்போது எவ்வளவு அன்பான இனிமையான புன்னகையோடு பார்க்கிறார். டின்னர் சாப்பிடுவதற்காக இளவரசி மேரியின் வீட்டிற்கு பீயர் சென்றார். தெருக்கள் வழியாக அவருடைய வண்டியில் போய்க் கொண்டிருந்த போது எரிந்து போன வீடுகளை பார்த்து கொண்டே போனார். அந்த எரிந்து நாசமானவைகள் கூட அழகாக தோன்றுவதை பார்த்து அவர் ஆச்சரியமடைந்தார். புகை கூண்டுகளும் கீழே விழுந்த சுவர்களும் அந்த எரிந்து போன பகுதிகளில் வரிசையாக ஒன்றையொன்று மறைத்துக் கொண்டு காட்சியளித்ததானது அவருக்கு ரெயின் பிரதேசத்தையும் தோமாபுரியில் உள்ள புராதன இடிபாடுகளையும் அவருக்கு ஞாபக மூட்டின. போகிற வழியில் அவர் சந்தித்த வண்டிக்காரர்களும் வண்டிகளில் இருந்த பிரயாணிகளும் புது வீடுகளை கட்டுவதற்காக மரங்களை அறுத்து கொண்டிருந்த தச்சர்களும் பெண் தாக்கர்களும் கடைக்காரர்களும் பிரகாசமான மகிழ்ச்சியான பார்வையோடு அவரை பார்த்தார்கள். அந்த பார்வையானது, இதோ இருக்கிறார், அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பார்க்கலாம் என்று கூறுவதைப் போல இருந்தது.
இளவரசி மேரியின் வீட்டு வாசலுக்குள் நுழைந்ததும் அவர் முதல் நாளன்று இரவு அந்த இடத்திற்கு வந்தாரா, அங்கே நட்டாஷாவை பார்த்து பேசினாரா என்ற சந்தேகம் பீயருக்கு தோன்றியது. ஒருவேளை நான் அம்மாதிரி மனோராஜ்யம் செய்து கொண்டிருந்திருக்கலாம். நான் இப்போது உள்ளே போனால் அங்கே ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். மேரியின் வீட்டிற்கு பீயர் சென்றார். இதற்குள்ளாக உள்ளே அறைக்குள் போனதும் அவர் தம்முடைய சுதந்திர உணர்ச்சியை இழந்ததின் மூலம் அங்கே அவள் இருக்கிறாள் என்பதை, அவளுடைய பிரசன்னத்தை அவர் உணர்ந்தார். அதே மாதிரி கருப்பு உடையில்தான் அவள் இருந்தாள். முதல் நாளன்று அவளுடைய தலை அலங்காரம் எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இப்போதும் இருந்தது. என்றாலும் இன்று முற்றிலும் மாறுபட்டவர்களாக காணப்பட்டாள். முதல் நாளன்று அவர் அங்கே நுழைந்தபோது இதே மாதிரி இருப்பாளானால் அவளை அவர் ஒரு வினாடியில் அடையாளம் கண்டு கொண்டிருப்பார். அவள் சிறு குழந்தையாய் இருந்தபோதும், பின்னால் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு நிச்சயார்த்தம் ஆன போதும் எம்மாதிரி பீயர் கண்டாரோ அதே மாதிரிதான் இப்போதும் காணப்பட்டாள். அவளுடைய கண்களில் ஒரு பிரகாசமான கேள்விக்குறி தோன்றியது. அவளுடைய முகத்தில் குறும்புத்தனமான, விசித்திரமான, சிநேகபாவமான தோற்றம் காணப்பட்டது. அவர்களோடு பீயர் டின்னர் சாப்பிட்டார். அன்று முழுவதும் அங்கே அவர் இருந்திருப்பார். ஆனால் இளவரசி மேரி மாலை பிரார்த்தனைக்கு போவதாய் இருந்தபடியால் அந்த வீட்டை விட்டு அவளோடு வெளியே புறப்பட்டார். அடுத்த நாளன்று சீக்கிரமாகவே பீயர் அங்கே வந்து விட்டார். டின்னர் சாப்பிட்ட பின்பு மாலை முழுவதும் அங்கேயே இருந்தார். இளவரசி மேரியும் நட்டாஷாவும் அவரை பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சி கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தில்தான் பீயரின் சிரத்தை முழுவதும் இப்பொழுது பதிந்து இருந்தது. என்றாலும் மாலைக்குள்ளாக அவர்கள் எல்லாவற்றையும் பேசி முடித்து விட்டார்கள். ஆகவே ஒரு சிறிய விஷயத்தில் இருந்து இன்னொரு சிறிய விஷயத்துக்கு போவதும், மீண்டும் பேசுவதற்கும் விஷயம் இல்லாமல் சும்மா இருப்பதுமாக இருந்தார்கள். அவர் வெகுநேரம் தங்கி விட்டபடியால் இளவரசி மேரியும் நட்டாஷாவும் அவர் எப்போது அதை விட்டு புறப்படுவார் என்பதை கேட்பது போல ஒருவரையொருவர்கள் ஜாடை செய்து கொண்டார்கள். இதை பீயர் கவனித்தார். ஆனால் அவரால் போக முடியவில்லை. அவர் மனக்குழப்பம் அடைந்து சங்கோதனம் கொண்டார். அவரால் எழுந்திருக்கவோ விடை பெறவோ முடியாததால் அவர் அங்கு உட்கார்ந்திருந்தார். இதற்கு ஒரு முடிவு இல்லை என்பதைக் கண்ட இளவரசி மேரி முதலில் எழுந்தாள். ஏதோ தலைவலி இருக்கிற மாதிரி சொல்லிக்கொண்டு நள்ளிரவு வணக்கம் சொல்லி ஆரம்பித்தாள். அப்படியானால் நீர் நாளைய தினம் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு போகிறீரா என்று அவள் கேட்டாள். இல்லை, நாள் போகவில்லை என்று பீயர் வேகமாக பதில் சொன்னார். மனவருத்தம் அடைந்தவரை போன்ற ஆச்சரிய தொனி அந்த பேச்சில் இருந்தது. ஆமாம். இல்லை. பீட்டர்ஸ்பர்க்கிற்கா? நாளை இன்னும் நான் புறப்பட்டு போவதற்காக வழியனுப்புவதற்கு தயாராய் இல்லை. ஒரு வேளை நான் ஏதாவது உங்களுக்கு செய்யக்கூடியதாய் இருக்குமானால் நான் நாளையன்று இங்கே வருகிறேன் என்று அவர் சொன்னார். இளவரசி மேரியின் முன்பாக அவர் நின்று கொண்டு பேசியபோது அவருடைய முகம் சிவந்தது. ஆனால் இன்னமும் அவர் புறப்படவில்லை. நட்டாஷா அவருக்கு அவளுடைய கையை நீட்டினாள். அதன் பின்னால் அவள் வெளியே போனாள். இளவரசி மேரி வெளியே போவதற்கு பதிலாக அங்கிருந்த நாற்காலியில் மீண்டும் அமர்ந்தாள். அவள் கடுமையான உன்னிப்பான பார்வையோடு அவளுடைய ஆழ்ந்த பிரகாசமான கண்களால் அவரை நோக்கினாள். அவளுடைய முகத்தில் முன்னால் காணப்பட்ட களைப்பு இப்போது முற்றிலும் மறைந்து போயிற்று. ஆழ்ந்த நீளமான பெருமூச்சு விட்டு அவள் ஒரு நீண்ட உரையாடலுக்கு தயாரானதைப் போல காணப்பட்டாள். நட்டாஷா அந்த அறையை விட்டு வெளியே போனதும் பீயரின் மனக்குழப்பமும் சங்கோதனமும் திடீரென்று மறைந்து போயின. அவற்றிற்கு பதிலாக ஒரு ஆவலோடு கூடிய பரபரப்பு அவருக்கு ஏற்பட்டது. அவர் வேகமாக இளவரசியின் பக்கத்தில் நாற்காலியை இழுத்து போட்டார். ஆமாம், நான் உன்னிடம் சொல்வதற்கு விரும்பினேன் என்று அவருடைய பார்வை அவளிடம் எதையோ கேட்டது போல அவர் பதில் சொன்னார். இளவரசியே, நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய முடியும்? நான் நம்பியிருக்கலாமா? இளவரசியே, என் அருமையான சிநேகிதியே, கவனித்துக் கேள். எனக்கு எல்லாம் தெரியும். நான் அவளுக்கு அவ்வளவு தகுதியுள்ளவனும் அல்ல என்பதும் எனக்கு தெரியும். அதைப் பற்றி இப்போது பேசுவது கூட அசாத்தியம் என்பதையும் நான் அறிவேன். ஆனால் அவளுக்கு ஒரு சகோதரனைப் போல இருக்க நான் விரும்புகிறேன். இல்லை, அது அல்ல. எனக்கு முடியாது. என்னால் முடியாது. அவர் சிறிது நேரம் தயங்கினார். தம்முடைய முகத்தையும் கண்களையும் தமது கைகளினால் தேய்த்துக் கொண்டார். தம்மை அடக்கிக் கொண்டு தொடர்ச்சியாக சொல்வதற்கு முயற்சி செய்பவரைப் போல காணப்பட்டார். அவளை எப்போது காதலிக்க ஆரம்பித்தேன் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவளை காதலிக்கிறேன். அவளை மட்டுமே காதலிக்கிறேன்.
மனமாற காதலிக்கிறேன். என்னுடைய உயிர் பூராவையும் வைத்து காதலிக்கிறேன். ஆகவே அவள் இல்லாமல் நாள் வாழ முடியுமென்று எனக்கு தோன்றவில்லை. அவ்வளவு தூரம் அவளை காதலிக்கிறேன். அவள் என்னை திருமணம் செய்ய வேண்டுமென்று இப்போது நான் அவளிடம் கேட்கப் போவதில்லை. ஆனால் அவள் எப்போதாவது எனது மனைவியாக கூடும் என நினைப்பு இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விடக்கூடாது. அப்படி நழுவ விட்டு விடுவேனோ என்ற நினைப்பானது பயங்கரமாய் இருக்கிறது. ஆகவே நான் நம்பிக்கொண்டு இருக்கலாமா என்பதை என்னிடம் சொல்லு. நான் என்ன செய்ய வேண்டுமென்பதை எனது அருமையான இளவரசியே நீயே சொல்லு என்று அவர் சிறிது நேரம் தயங்கிவிட்டு மேலும் பேசினார். உடனே அவள் பதில் சொல்லாததால் அவர் அவளுடைய கையை தொட்டார். என்னிடம் சொல்லியதைப் பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று இளவரசி பதில் சொன்னாள். நான் உமக்குச் சொல்லக்கூடியது இதுதான். இந்த சமயத்தில் அவளிடம் காதலை பற்றி பேசுவது உசிதமல்ல என்று நீர் சொல்வது சரிதான். இளவரசி மேரி பேசுவதை நிறுத்தினாள். காதலை பற்றி பேசுவது அசாத்தியம் என்று அவள் சொல்வதற்கு விரும்பினாள். ஆனால் நிறுத்திக் கொண்டாள். ஏனெனில் கடந்த 2 தினங்களாக நட்டாஷாவிடம் திடீரென்று மாறுதல் ஏற்பட்டிருப்பதை அவள் கண்டாள். ஆகவே பீயர் அவளிடம் காதலை பற்றி பேசினால் அவள் வருத்தம் அடைய மாட்டாள் என்றும் அதைத்தான் அவள் விரும்புகிறாள் என்றும் அவள் நினைத்தாள். இந்த சமயத்தில் அவளிடம் இதை பற்றி பேசுவது நல்லதல்ல என்று இளவரசி மேரி சொன்னாள். ஆனால் நான் என்ன செய்வது? அதை என்னிடம் விட்டுவிடும். எனக்கு தெரியும் என்று இளவரசி மேரி சொன்னாள். இளவரசி மேரியின் கண்களை பீயர் பார்த்தார். நல்லது நல்லது என்று அவர் பதில் சொன்னார். அவள் காதலிக்கிறாள். அவள் உண்மை காதலிப்பாள் என்பதை நான் அறிவேன் என்று இளவரசி மேரி சொன்னாள். அவளுடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு முன்பாக பீயர் திடீரென்று கூதித்தெழுந்து ஒரு பீதியுற்ற தோற்றத்தோடு இளவரசி மேரியின் கையை பற்றிக் கொண்டார். அம்மாதிரி நீ எதனால் நினைக்கிறாய்? நான் நம்பியிருக்கலாமென்று நீ நினைக்கிறாயா? நீ நினைப்பது ஆமாம், நான் அப்படித்தான் நினைக்கிறேன் என்று இளவரசி மேரி ஒரு புன்முறுவலோடு சொன்னாள். அவளுடைய பெற்றோருக்கு நீர் எழுதலாம். மற்ற விஷயங்களை என்னிடம் விட்டுவிடும். அவளிடம் எப்போது என்னால் சொல்ல முடியுமோ அப்போது நான் அவருக்குச் சொல்கிறேன். அம்மாதிரி நடக்க வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். அம்மாதிரி நடக்குமென்று என் உள்ளம் சொல்லுகிறது. இல்லை, அப்படியிருக்க முடியாது. நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் அப்படியிருக்க முடியாது. நான் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். இல்லை, அப்படியிருக்க முடியாது என்று பீயர் இளவரசி மேரியின் கைகளை முத்தமிட்டபோது சொல்லிக்கொண்டே இருந்தார். நீர் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு போம். அதுதான் நல்லது. நான் உமக்கு கடிதம் எழுதுகிறேன் என்று சொன்னாள். பீட்டர்ஸ்பர்க்கிற்கா? அங்கேயா போக வேண்டும்? ரொம்ப நல்லது, நான் போகிறேன். ஆனால் நாளை நான் மறுபடியும் வரலாமல்லவா? அடுத்த நாளன்று விடை பெற்றுக் கொள்வதற்காக பீயர் வந்தார். நட்டாஷா முன் தினம் இருந்ததை விட கொஞ்சம் குறைவான பரபரப்போடு காணப்பட்டாள். அன்று அவர் அவளை பார்த்தபோது தாம் மறைந்து போவதாகவும் அவளோ தாமோ இல்லாதது போலவும் ஆனந்தம் ஒன்றுதான் அங்கே இருப்பது போலவும் அவர் உணர்ந்தார். அது சாத்தியமா? இல்லை, அப்படி இருக்க முடியாது என்று அவளுடைய ஒவ்வொரு பார்வையும் அசைப்பும் வார்த்தையும் அவருடைய உள்ளத்தை மகிழ்ச்சியினால் நிரப்பிய போது அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் விடைபெற்றுக் கொண்டபோது அவளுடைய மெல்லிய கையை எடுத்து சிறிது நேரம் அதிகமாகவே கையில் பிடித்துக் கொண்டிருந்தார். இந்த கை, இந்த முகம், இந்த கண்கள் ஆகிய பெண்ணின் கவர்ச்சி பூராவும் கொண்ட இந்த பொக்கிஷமானது இன்று எனக்கு விசித்திரமாக இருந்தாலும் ஒரு நாளன்று எப்பொழுதும் எனக்கே சொந்தமானவையாக ஆகுமா? இல்லை, அது முடியாத காரியம். போய் வாரும் கோமகனே என்று அவள் உரத்த குரலில் சொன்னாள். நீர் திரும்ப வருவதை நான் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பேன் என்று மெதுவான குரலில் மேலும் சொன்னாள். இந்த சாதாரண வார்த்தைகளும் அவளுடைய பார்வையும் அவளுடைய முகத்தில் தோன்றிய தோற்றமும் 2 மாதங்களாக பீயருக்கு இடைவிடாத எல்லையற்ற நினைப்புகளாகவும் வியாக்கியானத்திற்குரிய பொருள்களாகவும் மகிழ்ச்சியான சிந்தனைகளாகவும் இருந்து வந்தன. நீர் திரும்ப வருவதை நான் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் என்று அவள் சொன்னாள். ஆம் ஆம். அதை எப்படி அவள் சொன்னாள்? ஆம், நீர் திரும்ப வருவதை நான் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் என்று அவள் சொன்னாள். ஓ, நான் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறேன்! எனக்கு என்ன நேர்ந்து கொண்டிருக்கிறது! நான் எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று பீயர் தமக்கு தாமே சொல்லிக் கொண்டார். 15-19 ஹெலனை திருமணம் செய்து கொள்ளுவதற்காக அவளுடன் சல்லாபம் செய்து கொண்டிருந்த காலத்தில்
வீயரின் மனதில் தோன்றிய கஷ்டங்கள் எதுவும் இப்பொழுது வீயரின் உள்ளத்தில் இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை திரும்பச் சொல்லுவதற்கு வெட்கமடையவில்லை. அல்லது ஓ, நான் அதையேன் சொல்லவில்லை என்றோ, அல்லது நான் உன்னை காதலிக்கிறேன் என்று நான் சொல்லும்படி என்னை எது செய்தது என்றோ அவர் சொல்லுவதில்லை. அதற்கு பதிலாக நட்டாஷாவோ அவரோ பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும், அவருடைய முகத்தில் காணப்பட்ட தோற்றத்தையும் புன்னகையையும் அவர் இப்பொழுது மனக்கள் முன்பாக சித்திரம் செய்வதுண்டு. அவைகளோடு பதிதாக எதையும் சேர்க்கவோ அல்லது குறைக்கவோ அவர் விரும்புவதில்லை. அதே விஷயங்களை திரும்ப திரும்ப அவர் சொல்லிக் கொண்டே இருப்பதைத்தான் இப்பொழுது விரும்பினார். தம்முடைய முயற்சி சரியா அல்லது தப்பா என்பதைப் பற்றி அணுவளவு கூட அவருடைய மனதில் இப்பொழுது சந்தேகமில்லை. ஆனால் ஒரேயொரு பயங்கரமான சந்தேகம்தான் அவருடைய உள்ளத்தில் சில வேளைகளில் ஏற்படுவதுண்டு. இதெல்லாம் கனவு அல்லவே? இளவரசி மேரி சொல்லியதில் தவறு இருக்காது அல்லவா? நான் அதிகமாக தற்பெருமையையும் சுயநம்பிக்கையும் கொண்டிருக்கிறேனா? இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் நம்புகிறேன். திடீரென்று இளவரசி மேரி அவளிடம் சொல்லுவாள். அவள் நிச்சயமாக ஒரு புன்முறுவல் கொண்டு பின்வருமாறு கூறுவாள். எவ்வளவு விசித்திரமாயிருக்கிறது! அவர் தம்மையே ஏமாற்றிக் கொண்டிருக்க வேண்டும். அவர் ஒரு மனிதர் என்பதை, ஒரு சாதாரண மனிதர் என்பதை அறியவில்லையா? நான் முற்றிலும் மாறாகவும் உயர் வானவளாகவும் இருக்கிறேன். ஒரேயொரு பயங்கரமான சந்தேகம்தான் வீயருக்கு அடிக்கடி கஷ்டத்தை கொடுத்து வந்தது. இப்பொழுது அவர் எந்த விதமான திட்டங்களையும் செய்யவில்லை. அவருக்கு முன்பாக உள்ள அந்த மகிழ்ச்சியானது மனதினால் கூட நினைக்க முடியாதபடி அவ்வளவு சிலாக்கியமானதாக இருப்பதால் அதை அவர் அடைந்து விட்டால் அதோடு எல்லா விஷயங்களும் முடிவான மாதிரிதான். ஒவ்வொரு விஷயமும் அதோடு முடிந்துவிடும் என்று நினைத்தார். ஒரு மகிழ்ச்சியான எதிர்பாராத பரபரப்பு வெள்ளமானது, தம்மால் அம்மாதிரி உணர்ச்சி கொள்ள முடியாது என்று அவர் நினைத்த பரபரப்பானது அவரை பற்றி கொண்டது. வாழ்க்கையின் முழு அர்த்தமும் அவருக்கு மட்டுமல்ல, உலகம் பூராவுக்குமே இப்பொழுது அவருடைய காதலிலும் அவள் அவரை காதலிப்பாள் என்ற சாத்தியத்திலும் தங்கி நிற்பதாக அவருக்கு தோன்றியது. எல்லாருமே தம்முடைய எதிர்கால மகிழ்ச்சியில் அந்த ஒரே விஷயத்தில் சிரத்தை கொண்டிருப்பதாக சில சமயங்களில் அவருக்கு தோன்றியது. சில சமயங்களில் மற்றவர்கள் எல்லாருமே தம்மைப் போலவே மகிழ்ச்சியோடு இருப்பதாக அவருக்கு தோன்றியது. அவர்கள் எல்லாரும் தாங்கள் வேறு வேலைகளில் சுறுசுறுப்போடு இருப்பதாக பாசாங்கு செய்து அந்த மகிழ்ச்சியை மறைப்பதாக அவர் நினைத்தார். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு அசைப்பிலும் தம்முடைய மகிழ்ச்சியை குறிப்பிடுவதாக அவர் கண்டார். தம்முடைய மகிழ்ச்சியான பார்வைகளினாலும் புன்முறுவல்களினாலும் பலரை ஆச்சரியப்படும்படி அவர் செய்தார். அவையெல்லாம் அவருக்கும் அவர்களுக்கும் ஒரு அந்தரங்கமான உடன்பாடு ஏற்பட்டிருப்பதைப் போல காட்டின. தம்முடைய மகிழ்ச்சியைப் பற்றி மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க முடியாது என்று அவர் கண்டபோது அவர்கள் மீது தமது முழு மனதோடு அனுதாபம் கொள்ளுவார். அவர்கள் எல்லாரும் ஈடுபட்டிருக்கும் வேலைகளானது மிகவும் சாதாரணமான, கொஞ்சங்கூட சிந்திப்பதற்கு அருகதையற்றதான விஷயங்கள் என்பதை அவர்களுக்கு விளக்கிச் சொல்ல அவருக்கு விருப்பம் மேற்படுவதுண்டு. அவர் அரசாங்க சேவையில் சேர வேண்டும் என்று சொல்லும் போதோ அல்லது ஒரு யுத்தத்தை பற்றியோ பொதுவான அரசியல் விவகாரங்களைப் பற்றியோ விவாதம் செய்யும் போதோ அவையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட யூகத்தின் மீதுதான் செய்யப்படும். அதாவது ஒவ்வொருவருடைய நன்மையும் இந்த சம்பவத்தையோ அந்த சம்பவத்தையோ பொறுத்துத்தான் இருக்கிறது என்று சொல்லுவதுண்டு. அச்சமயங்களில் எல்லாம் அவர் ஒரு அமைதியான இரக்கமான புன்முறுவலை காட்டி அவருடைய விசித்திரமான பதில்களினால் எல்லாரையும் ஆச்சரியப்படும்படி செய்வார். அச்சமயங்களில் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை அறிந்தவர்கள் என்று, அதாவது அவர் எண்ணுகிறபடி அவர் நினைக்கிற நபர்களையும் அந்த அர்த்தத்தை அறிந்திராத துர திருஷ்டம் பிடித்தவர்களையும் அவர் உள்ளத்தில் தோன்றிய அந்த உணர்ச்சியின் ஒளியைக் கொண்டு அவர் பார்த்து வந்தார். உடனே எவ்விதமான சிரமமும் இல்லாமல் அவர்கள் எல்லாரிடமும் நன்மையான காரியங்கள் முழுவதும் இருப்பதாகவும் அவர்கள் மீது அன்பு கொள்ள அவர்கள் தகுதியுள்ளவர்கள் என்றும் அவருக்கு தோன்றியது. அவருடைய இறந்து போன மனைவியைப் பற்றிய காரியாத்திகளை அவர் கவனித்த போது அவளுடைய நினைவானது அவர் தய உள்ளத்தில் எந்த விதமான உணர்ச்சியையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அவர் இப்பொழுது அறிந்துள்ள பேரானந்தத்தை அவளும் அறியாமல் போனாளே என்ற இரக்கம்தான் அவருக்கு தோன்றியது. இளவரசர் வாசேலிக்கு ஒரு புதிய பதவியும் சில பதக்கங்களும் கிடைத்திருக்கின்றன. அவற்றைக் கண்டு அவர் பெருமை கொண்டிருந்தார். ஆனால் அந்த இளவரசர் வாசேலி ஒரு பரிதாபமான அன்புள்ள கிழவராக, இரக்கப்படக்கூடிய மனிதராக வீயருக்கு தோன்றினார். இந்த பேரானந்த மூளை புரட்சியைப் பற்றிய காலத்தை பிற்காலத்தில் வீயர் அடிக்கடி நினைப்பதுண்டு. இந்த காலத்தில் மக்களைப் பற்றியும் சந்தர்ப்பங்களைப் பற்றியும் அவருக்கு ஏற்பட்ட அபிப்பிராயமானது
எப்பொழுதுமே உண்மையாக நிலைத்து நின்று வந்தது. அந்த கருத்தை அவர் பின்னால் தள்ளிவிடாதது மட்டுமல்ல, அதற்கு மாறாக அவருக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்படுமானால் அல்லது உள்ளத்தில் கருத்து வேற்றுமை ஏற்படுமானால் இந்த மூளைப்புரட்சி காலத்தில் அவர் கொண்டிருந்த நினைப்புகளை நினைத்து பார்ப்பார். அவை எப்பொழுதுமே சரியானவையாகவே நிரூபணமாய் வந்தன. அக்காலத்தில் நான் விசித்திரமாகவும் வேடிக்கையாகவும் காணப்பட்டிருப்பேன். ஆனால் நான் காணப்பட்டதைப் போல நான் அவ்வளவு தூரம் மூளைப்புரட்சியை அடைந்திருக்கவில்லை. அதற்கு மாறாக நான் மற்ற எந்த காலத்தையும் விட அதிகமான அறிவோடுமுள் விஷயங்களை அறியும் சக்தியோடும் இருந்தேன். வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டிய தகுதியுள்ள எல்லாவற்றையும் நான் அறிந்திருந்தேன். ஏனென்றால் அச்சமயத்தில் நான் மகிழ்ச்சியோடு இருந்தேன் என்று பீயர் நினைத்தார். ஒருவர் மீது பிரியம் கொள்ளும் முன்பாக அவரிடம் நல்ல குணங்கள் இருக்கின்றனவா என்பதை பார்ப்பது முன்பெல்லாம் பீயருக்கு வழக்கம். ஆனால் அவருடைய மூளைப்புரட்சி காலத்தில் அம்மாதிரியான நல்ல குணங்களை காண்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கவில்லை. அவருடைய உள்ளமானது இப்பொழுது அன்பால் நிறைந்து வழிந்து கொண்டிருந்தது. மக்கள் மீது காரணமில்லாமல் அன்பு கொள்வதற்கு அவர் ஆரம்பித்த படியால் அவர்கள் மீது அன்பு கொள்வதற்கு சந்தேகமில்லாத பல காரணங்கள் அவருக்கு புலப்பட்டன. 15-20 பீயர் புறப்பட்டு போன தினத்தன்று மாலையில் நட்டாஷா மகிழ்ச்சியான பரிகாசத்தோடு இளவரசி மேரியிடம் சொன்னாள், அவர் அம்மாதிரிதான் தோன்றுகிறார். ஆம், ஒரு ருஷ்ய ஸ்நான அறையிலிருந்து வெளியே வந்தவர் மாதிரி காணப்படுகிறார். அதாவது தலைமுடியை வெட்டி விட்டுக்கொண்டு ஒரு 20 குட்டையான கோட்டை தரித்துக் கொண்டிருக்கிறார். இம்மாதிரி நட்டாஷா சொல்லிய போது அவளை அறியாமல் மறைந்திருந்த ஒன்று அதை இனி அடக்க முடியாத விதத்தில் அவளுடைய உள்ளத்தில் விழிப்பு கொண்டது. அவளுடைய முகம், நடை, பார்வை, குரல் எல்லாமே திடீரென்று மாறின. அவளை ஆச்சரியப்படும் விதத்தில் வாழ்க்கையின் வேகமும் மகிழ்ச்சியின் நம்பிக்கையும் மேல் தளத்திற்கு வந்து தோன்றி அவற்றை திருத்தி செய்ய வேண்டுமென்று கேட்டன. அவளுக்கு ஏற்பட்டவைகளையெல்லாம் அவள் மறந்துவிட்டதாக அன்று மாலையிலிருந்து காணப்பட்டாள். அவளுடைய நிலைமையைப் பற்றி இப்பொழுதெல்லாம் அவள் குறைப்பட்டுக் கொள்வதில்லை. கடந்த காலத்தைப் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. எதிர்காலத்தைப் பற்றி சந்தோஷமாக திட்டங்களை தயாரிப்பதற்கு இப்பொழுதெல்லாம் அவள் பயப்படுவதில்லை. பீயரை பற்றி அவள் பேசுவது அபூர்வம். ஆனால் இளவரசி மேரி அவரை பற்றி குறிப்பிட்டால் வெகுகாலமாக அணைந்து போயிருந்த ஒளியானது அவளுடைய கண்களில் மீண்டும் பிரகாசமடைந்து அவளுடைய உதடுகள் வளைந்து ஒரு அதிசயமான புன்சிரிப்பை தோற்றுவிக்கும். நட்டாஷாவிடம் ஏற்பட்ட இந்த மாறுதலானது முதலில் இளவரசி மேரிக்கு ஆச்சரியமாய் இருந்தது. ஆனால் அதன் அர்த்தத்தை அவள் அறிந்து கொண்டதும் அவளுக்கு அது வருத்தத்தை கொடுத்தது. என்னுடைய சகோதரரை அவ்வளவு சீக்கிரமாக மறக்கும்படி அவள் அவ்வளவு குறைவாக அவரை காதலித்திருக்க முடியுமா என்று அந்த மாறுதலை பற்றி அவள் யோசித்தபோது நினைத்தாள். ஆனால் நட்டாஷாவோடு அவள் இருக்கும் போது அவள் மீது எரிச்சல் கொள்ளவோ அவளை கண்டிக்கவோ இல்லை. வாழ்க்கையின் தியானது புதிதாக விழிப்படைந்து நட்டாஷாவை பற்றியிருந்தது. அதை அவளால் அடக்க முடியவில்லை. அவள் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆகவே அவளுடைய பிரசன்னத்தில் இளவரசி மேரி இருக்கும்போது தனது உள்ளத்தில் கூட அவளை கண்டிப்பதற்கு தனக்கு உரிமையில்லை என்று உணர்ந்தாள். இந்த புதிய உணர்ச்சியில் நட்டாஷா முழுவதும் ஒளிவு மறைவு இல்லாமலும் மூழ்கி இருந்தாள். அவள் இப்பொழுதெல்லாம் துக்கமாய் இருப்பதில்லை என்ற உண்மையையும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாள் என்ற உண்மையையும் மறைப்பதற்கு முயற்சிப்பதில்லை. இரவில் பீயரிடம் பேசிவிட்டு தனது அறைக்கு இளவரசி மேரி திரும்பிய போது வாசலுக்கு வெளியே அவளை நட்டாஷா சந்தித்தாள். அவர் பேசிவிட்டாரா? ஆமா, அவர் பேசிவிட்டாரா என்று அவள் திருப்பி திருப்பி கேட்டாள். ஒரு மகிழ்ச்சியான ஆனால் ஒரு இரக்கமான தோற்றம் நட்டாஷாவின் முகத்தில் காணப்பட்டது. தனக்கு ஏற்பட்டுள்ள மகிழ்ச்சிக்காக தன்னை மன்னிக்கும்படி கேட்பது போல அது தோன்றியது. நான் வாசலுக்கு வெளியே இருந்து கேட்பதற்கு விரும்பினேன். ஆனால் நீ என்னிடம் சொல்லுவாய் என்பது எனக்கு தெரியும். இளவரசி மேரியை அவள் பார்த்த பார்வையானது மனதைத் தொடக்கூடியதாகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருப்பதாக இளவரசி மேரிக்கு தோன்றியது. அவள் பரபரப்படைந்திருந்ததைக் கண்டு இளவரசி மேரி வருந்தினாள். நட்டாஷாவின் வார்த்தைகள் ஒரு வினாடி அவளுக்கு துன்பத்தை கொடுத்தன. அவளுடைய சகோதரரையும் அவளுடைய காதலையும் அவள் நினைவு கூர்ந்தாள். ஆனால் இப்பொழுது என்ன செய்ய முடியும்? அவளால் தவிர்க்க முடியாது என்று இளவரசி நினைத்தாள். ஒரு சோகமான கண்டிப்பான தோற்றத்தோடு பீயர் சொல்லியவற்றையெல்லாம் நட்டாஷாவுக்கு கூறினாள். அவர் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு போவதை கேள்விப்பட்டதும் அவள் ஆச்சரியமடைந்தாள். பீட்டர்ஸ்பர்க்கிற்கா
என்று அவள் அதை புரிந்து கொள்ளாத வளை போல திரும்ப கூறினாள். இளவரசி மேரியின் முகத்தின் காணப்பட்ட வருத்தமான தோற்றத்தை அவள் கவனித்ததும் அந்த வருத்தத்துக்கான காரணத்தை யூகித்து அறிந்து திடீரென்று அழ ஆரம்பித்தாள். மேரி, நான் என்ன செய்ய வேண்டுமென்று எனக்குச் சொல்லு. நான் கெட்டவளாக இருப்பதற்கு பயப்படுகிறேன். நீ என்ன சொல்லுகிறாயோ அம்மாதிரியே நான் செய்வேன். எனக்குச் சொல்லு என்று அவள் சொன்னாள். நீ அவரை காதலிக்கிறாயா? ஆம் என்று நட்டாஷா மெதுவாக கூறினாள். அப்படியானால் எதற்காக நீ அழுகிறாய்? உனக்காக நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று இளவரசி மேரி கூறினாள். அவளுடைய கண்ணீரை பார்த்ததும் நட்டாஷாவின் மகிழ்ச்சியை அவள் முற்றிலும் மன்னித்து விட்டாள். இப்பொழுது எதுவும் நடக்க முடியாத ஒரு தினத்தில் நடக்கலாம். நான் அவருடைய மனைவியாக வந்து நீயும் நிக்கலசனை திருமணம் செய்து கொள்ளும் போது எப்பேற்பட்ட மகிழ்ச்சியாக அது இருக்கும் என்பதை சிந்தித்து பார்ப்பாயாக. நட்டாஷா, அதை பற்றி பேச வேண்டாம் என்று நான் உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். உன்னை பற்றி நாம் பேசுவோம். அவர்கள் சிறிது நேரம் மௌனமாயிருந்தார்கள். ஆனால் எதற்காக பீட்டர்ஸ்பர்க்கிற்கு போக வேண்டும் என்று நட்டாஷா திடீரென்று கேட்டாள். தன்னுடைய கேள்விக்கு உடனே தானாகவே வேகமாக பதிலும் சொன்னாள். ஆனால் இல்லை இல்லை, அவர் போக வேண்டியதுதான். ஆம் மேரி, அவர் போக வேண்டியதுதான். விளக்க உரைகள் 15:4. சர் ராபர்ட் தாமஸ் வின்சென்ட் 1774-1849 என்பவர் பென்னின்கலார் யுத்தத்தில் போர்ச்சுகீசிய இராணுவத்திற்கு பயிற்சி கொடுத்த பின்பு பிரிட்டிஷ் மிலிட்டரி கமிஷனராக 1812 முதல் 14 வரை ஆகிய வருஷங்களில் ருஷ்ய தலைநகரில் இருந்து வந்தார். 15:10. கால்ஸ்டன்டைன் பாவ்லாவிச் 1779-1831 என்பவர் முதலாவது அலெக்சாண்டர் சகோதரர். 10. ஆஸ்திரியாவுக்கு காப்பாளர் படை போனபோது தம்மை அவர் கண்டித்ததாக ஏற்கனவே பேக் சொல்லியிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் நடந்த நாசத்திற்கு அவர் ஓரளவு பொறுப்பாளியாவார். நெப்போலியனை தோற்கடிக்க முடியாதென்றும் அவருடன் சீக்கிரமாக சமாதானம் செய்து கொள்வது அவசியம் என்றும் திரிலா முகாமில் அவர் பேசிய விவரம் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சொந்த முறையில் பாவ்லாவிச் தைரியம் மிகுந்தவர். ஆனால் வெகுளித்தனமும் திறமை இன்மையும் யுத்த விவகாரங்களிலும் ராஜ்ய விவகாரங்களிலும் அவரிடம் காணப்படும். ஒரு போலிஷ் சீமாட்டியை திருமணம் செய்த பின்பு பட்டத்திற்குரிய தமது உரிமையை அவர் துறந்தார். இந்த விஷயத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தாமல் இருந்ததால்தான் தமது இணை சகோதரராகிய நிக்கலசனை சக்கரவர்த்தியாக அலெக்சாண்டர் பிரகடனம் செய்வதில் தாமதம் ஏற்பட்டது. இந்த தாமதத்தினால்தான் டிசம்பர் காரர்களின் புரட்சியும் தோன்றியது. முதலாவது பின்னுரை. 1. 7 வருஷங்கள் கழிந்துவிட்டன. ஐரோப்பாவின் சரித்திரமான புயலால் குமுறிய கடலானது தனது கரைகளுக்குள் அடங்கி விட்டது. அந்த கடல் அமைதியாய் விட்டதாக காணப்பட்டது. ஆனால் மனித குலத்தை ஆட்டிவந்த அந்த ஆச்சரியமான சக்திகள் ஆட்டிவைப்பதற்கு உண்டான விதிகள் நமக்கு தெரியாத படியால் அவை ஆச்சரியமாய் இருக்கின்றன, இன்னமும் வேலை செய்து வந்தன. சரித்திர கடலின் மேல் பரப்பானது அசைவற்று காணப்பட்ட போதிலும் மனிதகுலத்தின் செய்கைகளானவை காலத்தைப் போலவே நிற்காமல் நடந்து கொண்டேயிருந்தன. மக்கள் பற்பல கோஷ்டிகளாக அமைந்தும் கலைந்தும் வந்தார்கள். மன்னர்களை சிம்மாசனத்தில் ஏற்றுவதற்கும் சிம்மாசனத்தை விட்டு தள்ளுவதற்கும் மக்கள் கூடி பெயரும்படி செய்வதற்கும் ஏற்பாடுகள் நடந்து வந்தன. சரித்திர கடலானது முன்பு செய்யப்பட்டதைப் போல திடீரென்று ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு அலைக்கழிக்கப்படவில்லை. அதனுடைய ஆழத்தில் அது குமுறிக் கொண்டிருந்தது. ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரைக்கு அதனுடைய அலைகள் சரித்திர பிரசித்தி பெற்றவர்களை கொண்டு போய்க் கொண்டிருக்கவில்லை. இப்பொழுது ஒரே இடத்திலேயே அவர்கள் சுழன்று வருவதாக காணப்பட்டது. இராணுவங்களுக்கு தலைவர்களாக விளங்கிய சரித்திர பிரபலஸ்தர்கள் மக்களின் உணர்ச்சியை பிரதிபலிப்பது போன்று முன்பெல்லாம் யுத்தங்களுக்கும் படையெடுப்புகளுக்கும் சண்டைகளுக்கும் உத்தரவுகள் கொடுத்து வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் மக்களின் குமுறலை பிரதிபலிப்பதற்காக அரசியல் ராஜதந்திர வேலைகளிலும் சட்டங்களிலும் ஒப்பந்தங்களிலும் ஈடுபட்டிருந்தார்கள். சரித்திர பிரபலஸ்தர்களின் இந்த செய்கையை சரித்திரக்காரர்கள் பிற்போக்கு என்று அழைத்தார்கள். இந்த குறிப்பிட்ட காலத்தை பற்றி சரித்திரக்காரர்கள் சொல்லும் போதும் சரித்திர பிரபலஸ்தர்களை கடுமையாக கண்டித்தார்கள். ஏனெனில் அவர்களுடைய அபிப்பிராயத்தில் அந்த சரித்திர பிரபலஸ்தர்கள் தான் அந்த பிற்போக்கை விளைவித்தார்கள் என்று நினைத்தார்கள். அந்த காலவரையில் அல்லது பகுதியில் பிரபலமாக இருந்த எல்லாரையுமே அலெக்சாண்டர், நெப்போலியன் முதல் திருமதி தீஸ்டால், பட்டியஸ், ஷெல்லிங், பிச்சே, சாட்டாபெரியான் ஆகியவர்கள் வரையில் உள்ளவர்களை அவர்கள் தங்களுடைய தீர்ப்பு ஸ்தானத்தில் அமர்ந்து கடுமையோடு தீர்ப்பு கூறுகிறார்கள்.
அவர்களுக்கு தோன்றுகிறபடி முற்போக்கிற்கோ அல்லது பிற்போக்கிற்கோ காரணமானவர்கள் என்று அவர்கள் கருதி சிலரை விடுதலை செய்கிறார்கள், சிலரை கண்டிக்கிறார்கள். அவர்களுடைய அபிப்பிராயப்படி அந்த பிற்போக்கானது ருஷ்யாவிலும் தோன்றியதென்றும் அதற்கு முதலாவது குற்றவாளி முதலாவது அலெக்சாண்டர் என்றும் அவர்கள் சொன்னார்கள். அதே மனிதரைத்தான் அவருடைய ஆட்சிக்காலத்தின் ஆரம்பத்தில் தாராள கொள்கை இயக்கத்திற்கு முக்கிய கர்த்தாவென்றும் ருஷ்யாவை காப்பாற்றியதற்கு முக்கிய கர்த்தாவென்றும் அவர்கள் சொன்னார்கள். அவருடைய ஆட்சிகாலத்தின் அந்த பகுதியில் அலெக்சாண்டர் தவறு செய்து விட்டார் என்று கூறி அவர் மீது கல்லை வீசாதவர்கள் ருஷ்ய இலக்கியத்தில் கற்றுக்குட்டி கட்டுரையாளர் முதல் பிரபலமான சரித்திர ஆசிரியர் வரையில் இருந்தது கிடையாது. அவர் இந்த மாதிரியாகவும் அந்த மாதிரியாகவும் நடந்திக்க வேண்டும். இந்த விஷயத்தில் அவர் நன்றாய் செய்திருக்கிறார், அந்த விஷயத்தில் அவர் மோசமாக நடந்திருக்கிறார். அவருடைய ஆட்சிக்கால ஆரம்பத்திலும் 1812 வருஷத்தில் அவர் வெகு சிலாக்கியமாக நடந்திருக்கிறார். ஆனால் போலந்துக்கு ஒரு அரசியல் சட்டம் கொடுத்ததிலும் பரிசுத்த உடன்படிக்கை ஏற்படுத்தியதிலும் ஆராய்ச்சிவிடம் அதிகாரத்தை ஒப்புவித்ததிலும் காலைச்சின்னையும் இரகசிய ஞானமார்க்கத்தையும் ஆதரித்ததிலும் பின்னால் ஷிர்கோவையும் பட்டியசையும் ஆதரித்ததிலும் அவர் தவறாக நடந்து கொண்டார். இராணுவத்தில் தீவிரமாக கலந்து கொண்டதிலும் சிமியோனாம் பட்டாளத்தை கலைத்ததிலும் அவர் தவறாக நடந்து கொண்டார். சரித்திரக்காரர்கள் எல்லாரும் மனித குலத்திற்கு எது நன்மை என்று அவர்களுக்கு தோன்றுகிறதோ அந்த அடிப்படைகளில் இருந்து அவர்கள் அலெக்சாண்டர் மீது சாட்டுகிற குற்றங்களை சொல்ல வேண்டுமானால் அவை ஒரு டஜன் பக்கங்களுக்கு வரும். இந்த கண்டனங்களுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? அலெக்சாண்டருடைய ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் அவர் காட்டிய தாராள கொள்கைகளையும் நெப்போலியனுடன் அவர் செய்த போராட்டங்களையும் 1812 வருஷத்தில் அவர் காட்டிய உறுதியையும் 1813 வருஷத்தில் அவர் செய்த படை எடுப்பையும் சரித்திரக்காரர்கள் பாராட்டி புகழவில்லையா? அந்த சம்பவங்களுக்கு காரணமானவை அவருடைய பிறப்பும் படிப்பும் வாழ்க்கையும் அவருடைய சொந்த தோற்றமுமே யாகும். அதே மூலகாரணங்கள்தான் பரிசுத்த உடன்படிக்கையையும் போலந்துக்கு சுய ஆட்சியையும் 1820 வருஷத்திலும் அதற்கு பின்னாலும் ஏற்பட்ட பிற்போக்கையும் கொடுத்தன. அப்படியல்லவா? ஆகவே இந்த கண்டனங்களுக்கு அடிப்படையான காரணங்கள் என்ன? அலெக்சாண்டரை போன்ற சரித்திர உருவம் மனிதர்கள் பெறக்கூடிய அதிகாரத்தின் உச்சநிலையில் நிற்கும்போது சரித்திரத்தின் பிரகாசமான ஒளியானது அவர் மீது வீசுகிறது. அவரை சுற்றி பலமான செல்வாக்குகளும் சூழ்ச்சிகளும் முகஸ்திதிகளும் அதிகாரத்தோடு ஒன்றி நிற்கும் பிரிக்க முடியாத மயக்கமும் இருக்கின்றன. ஐரோப்பாவில் என்ன நடந்தாலும் அதில் தமக்கும் பொறுப்பு இருப்பதாக ஒவ்வொரு வினாடியும் நினைக்கிறார். அம்மாதிரியான ஒரு உருவச் சித்திரம் வெறும் கற்பனையல்ல, உண்மையானவை. ஆகவே மற்ற மனிதர்களைப் போலவே அவருக்கும் சொந்தமாக பழக்க வழக்கங்களும் ஆசைகளும் நல்ல காரியங்களின் மீதும் அழகின் மீதும் உண்மையின் மீதும் உணர்ச்சிகளும் இருக்கத்தான் செய்யும். இந்த உருவச் சித்திரமானது தர்மங்களில் குறைவற்றதாய் இருந்த போதிலும் மனித சமூகத்திற்கு நன்மையானது எது என்று இப்பொழுது உள்ளவர்கள் நினைக்கிறார்களோ அதே கருத்தை 50 வருஷங்களுக்கு முன்னால் அவர் கொண்டிருந்ததில்லை. இப்பொழுதுள்ள ஒரு பேராசிரியர் தமது வாலிப பருவத்தில் இருந்தே புத்தகங்களை படிப்பதில் இருந்தும் பிரசங்கங்களை கேட்பதில் இருந்தும் மனித குலத்திற்கு நன்மையானது எது என்று ஒரு கருத்து கொள்ளுகிறார். இதே கருத்தை 50 வருஷங்களுக்கு முன்னால் முதலாவது அலெக்சாண்டர் கொண்டிருந்ததில்லை. மக்களுக்கு எது நன்மையானது என்ற அபிப்பிராயத்தில் முதலாவது அலெக்சாண்டர் 50 வருஷங்களுக்கு முன்னால் தவறாக இருந்தார் என்பதை நாம் ஒப்புக்கொண்டாலும் கூட மற்றொரு விஷயத்தையும் ஒப்புக்கொண்டாக வேண்டும். அதாவது மனித குலத்திற்கு எது நன்மையான என்று சரித்திரக்காரர்கள் நினைக்கிறார்களோ முதலாவது அலெக்சாண்டர் மீது தீர்ப்பு கூறும் அந்த சரித்திரக்காரர்களும் அவர்களுடைய அபிப்பிராயங்களில் தவறு செய்து இருக்கலாம் என்று 50 வருஷங்களுக்கு பின்னால் நாம் நினைக்கக்கூடும். இம்மாதிரி நினைப்பது இயற்கையானது, தவிர்க்க முடியாதது. ஏனெனில் சரித்திரத்தின் போக்கை நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புதிய சரித்திரக்காரரும் மனித சமூகத்திற்கு எது நன்மையானது என்ற விஷயத்தில் கருத்துக்களில் மாறிக்கொண்டே வருவதை நாம் காணலாம். ஆகவே 10 வருஷங்களுக்கு முன்னால் எது நன்மையானது என்று தோன்றியதோ அதே காரியம் கெடுதலானது என்று 10 வருஷங்களுக்கு பின்னால் தோன்றலாம். சரித்திரத்தில் ஒரே காலத்தில் ஒரே விஷயத்தை சிலர் நன்மையான என்றும் சிலர் கெடுதலானது என்றும் சொல்லுவதும் ஒரு பக்கத்தில் இருக்கிறது. அதாவது போலந்துக்கு அரசியல் சட்டம் கொடுத்ததையும் பரிசுத்த உடன்படிக்கை ஏற்படுத்தியதையும் அலெக்சாண்டர் செய்த மிகுந்த சிலாக்கியமான காரியங்கள் என்று சிலர் சொல்லுகிறார்கள். அவற்றையே மிகுந்த மோசமான காரியங்கள் என்று வேறு சிலர் சொல்லுகிறார்கள்.
அலெக்சாண்டருடையவோ நெப்போலியனுடையவோ செய்கைகளை நன்மையானவை என்றோ அல்லது கெடுதலானவை என்றோ சொல்ல முடியாது. ஏனெனில் இதனால் அவை நன்மையானவை அல்லது தீமையானவை என்று கூறுவது அசாத்தியம். அந்த செய்கைகள் சிலருக்கு அதிருப்தியாக இருக்குமானால் அதற்கு ஒரேயொரு காரணம் உண்டு. அந்த நபரின் அறிவில் எது நன்மையானது என்று புரிந்து கொள்ளுவது ஒரு அளவோடு இருப்பதால் அந்த செய்கைகள் திருப்தியை கொடுக்காமல் இருக்கலாம். மாஸ்கோவில் உள்ள என்னுடைய தந்தையின் வீட்டை பாதுகாப்பதோ அல்லது ரஷ்ய இராணுவத்தில் பெருமையோ அல்லது பீட்டர்ஸ்பர்க்கின் வளர்ச்சியோ அல்லது போலந்தின் சுதந்திரமோ அல்லது ரஷ்யாவின் பெருமையோ அல்லது ஐரோப்பாவின் சமபலமோ அல்லது ஒரு வகையான முன்னேற்றம் எனப்படும் ஐரோப்பிய கலாச்சாரமோ எனக்கு நன்மையாகவோ அல்லது தீமையாகவோ தோன்றலாம். ஆனால் இவற்றைத் தவிர ஒவ்வொரு சரித்திர பிரபல்ஸ்தரின் செய்கைகளும் எனக்கு அறிய முடியாத வேறு பல பொது காரணங்களால் நடக்கின்றன என்பதை நான் ஒப்புக்கொண்டாக வேண்டும். விஞ்ஞானம் என்பது எல்லாவித மாறுபாடுகளையும் சமரசம் செய்து நன்மை அல்லது தீமை ஆகியவைகளுக்கு ஒரு மாற முடியாத வரையறையை ஏற்படுத்துகின்றதென்றும் அதைக் கொண்டு சரித்திர பிரபல்ஸ்தர்களின் சரித்திர சம்பவங்களையும் மதிப்பிடுகிறதென்றும் நாம் வைத்துக் கொள்ளுவோம். அதாவது ஒவ்வொரு காரியத்தையும் அலெக்சாண்டர் வேறு விதமாக செய்திருக்க வேண்டும் என்று நாம் வைத்துக் கொள்ளுவோம். இன்று அவரை குறை கூறும் நபர்கள் மனித சமூகத்தின் முடிவான லட்சியம் எது என்பதை அறிந்திருப்பவர்கள் போல கூறுகிறார்கள். அவர்களுடைய ஆலோசனையின் மீது இன்று குறை கூறும் அவர்களுடைய திட்டங்களின்படி அவர் காரியங்களை அமைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம். அதாவது சமுதாயம், சுதந்திரம், சமத்துவம், முன்னேற்றம் ஆகியவை சம்பந்தமாக அவர் நடவடிக்கைகள் எடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம். அந்த காலத்தில் அவர்கள் சொல்லி அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவது சாத்தியமென்றும் வைத்துக் கொள்ளுவோம். அவற்றை அலெக்சாண்டர் நிறைவேற்றினார் என்றும் வைத்துக் கொள்ளுவோம். அப்படியானால் அந்த காலத்தில் அரசாங்கத்தினுடைய அக்காலத்திய கொள்கைகளை எதிர்த்தவர்களின் நடவடிக்கைகளுக்கு சரித்திரக்காரர்களின் அபிப்பிராயத்தில் நல்லவையாகவும் அனுகூலமானவையாகவும் தோன்றின என்ன கதி ஏற்பட்டிருக்கும்? அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கவே முடியாது. அதனால் உயரே இருந்திருக்காது, ஒன்றுமே இருந்திருக்காது. மனித வாழ்க்கையை காரணத்தினால் ஆள முடியும் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளுவதாய் இருந்தால் வாழ முடியும் என்ற சாத்தியமானது அழிந்து போய் விடுகிறது. 2. ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை அடைவதற்காக மனித குலத்தை பெரிய மனிதர்கள் நடத்திச் செல்வதாக சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். அதாவது ரஷ்யா அல்லது பிரான்சின் பெருமைக்கோ ஐரோப்பாவின் சம பலத்திற்கோ புரட்சியின் கருத்துக்களை பரப்புவதற்கோ பொதுவான முன்னேற்றத்திற்கோ அல்லது இதை போன்ற பல காரியங்களுக்கோ பெரிய மனிதர்கள்தான் மனித குலத்தை நடத்திச் செல்வதாக சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். அதை நாமும் ஒப்புக்கொள்ளுவோனால் வாய்ப்பு என்றும் மேதை என்றும் 2 காரணங்களை நுழைக்காமல் சரித்திர உண்மைகளை விளக்க முடியாது. 19வது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தோன்றிய ஐரோப்பிய யுத்தங்களின் நோக்கம் ரஷ்யாவை விஸ்தரிப்பதுதான் என்பதாய் இருக்குமானால் அந்த நோக்கத்தை அதற்கு முன்னால் ஏற்பட்ட யுத்தங்கள் இல்லாமலேயே படையெடுப்பு இல்லாமலேயே நிறைவேற்றி இருக்கலாம். பிரான்சை விஸ்தரிப்பதுதான் அந்த நோக்கம் என்பதாய் இருக்குமானால் அந்த நோக்கத்தை புரட்சி இல்லாமலேயே ஏகாதிபத்தியம் இல்லாமலேயே நிறைவேற்றி இருக்கலாம். கருத்துக்களை பரப்புவதுதான் அந்த நோக்கம் என்பதாய் இருக்குமானால் அந்த நோக்கத்தை யுத்த முறை களைவிட சிலாக்கியமாக அச்சு ஆலயங்களினால் நிறைவேற்றி இருக்கலாம். நாகரிகத்தை வளர்ப்பதுதான் அந்த நோக்கம் என்பதாய் இருக்குமானால் அதற்கு வேறு வழிகள் இருப்பதை சுலபமாக காணலாம். செல்வத்தையும் மனித உயிர்களையும் அழித்து அதை அடைவதை விட நாகரிகத்தை பரப்புவதற்கு வேறு முக்கியமான தகுதியான வழிகள் இருக்கின்றன. வேறு வழியில் நடக்காமல் இந்த காரியங்கள் இம்மாதிரி ஏன் நடந்தன? ஏனெனில் அம்மாதிரி நடக்கும்படியாக அவை இருந்தன. வாய்ப்பு என்பது நிலைமையை உற்பத்தி செய்தது, மேதை என்பது அதை உபயோகித்துக் கொண்டது என்று சரித்திரம் கூறுகிறது. ஆனால் வாய்ப்பு என்றால் என்ன? மேதை என்றால் என்ன? வாய்ப்பு என்றும் மேதை என்றும் சொல்லப்படும் வார்த்தைகள் உண்மையில் நிலைத்திருப்பவைகளை சுட்டிக் காட்டுகிறவை அல்ல. ஆகவே அவற்றின் பொருளை வரையறுக்க முடியாது. அற்புதங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நிலைமையைத்தான் அந்த வார்த்தைகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஒரு குறிப்பிட்ட சம்பவம் இதனால் நடைபெறுகிறது என்பது எனக்கு தெரியாது, அதை அறிந்து கொள்ள முடியாது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அதை நான் அறிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் வாய்ப்பு என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். சாதாரண மனிதரின் தகுதிக்கு மீறியதான சில காரியங்களை ஒரு சக்தி உண்டு பண்ணுவதை நான் பார்க்கிறேன். ஏன் இவை நடைபெறுகின்றன என்பதை என்னால் அறிய முடியவில்லை. அதனால் மேதை என்பதை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆட்டை அதை மேய்ப்பவன் ஒவ்வொரு மாலையிலும் தனியாக அழைத்துச் சென்று அதற்கு உணவு போடுகிறான்.
மற்ற ஆடுகளை விட அந்த ஆடு 2 மடங்கு பெருத்து விடுகிறது. அந்த ஆடு மற்ற ஆட்டுக் கூட்டத்திற்கு ஒரு மேதையாக காணப்படலாம். மற்ற ஆட்டு மந்தையோடு கலந்து கொள்ளாமல் ஒவ்வொரு மாலையிலும் அதற்கென்று தனியாக உள்ள ஓட்ஸ் தானியம் உள்ள இடத்திற்கு அது போவதானது ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் மேதையும் அசாதாரணமான சந்தர்ப்பங்களும் கலந்த விஷயமாக காணப்படலாம். ஆனால் இந்த ஆடுதான், கொழுத்து பருத்திருந்த இந்த ஆடுதான் மாமிசத்திற்காக கொல்லப்படுகிறது. தங்களுக்கு நேரிடுபவை எல்லாம் தங்களுடைய அசட்டுத்தனமான கொள்கைகளை அடைவதற்காகவே நேரிடுகின்றன என்று நினைப்பதை அவை விட்டு விட்டால் போதும். தங்களுக்கு நேரிடுபவை எல்லாம் தங்களுடைய மந்தைக்கு வெளியாக உள்ள வேறொரு நோக்கத்திற்காக நடைபெறுவதாகவும் இருக்கலாம் என்பதை அவை ஒப்புக்கொண்டால் போதும். உடனே அந்த கொழுக்க வைக்கப்பட்ட ஆட்டிற்கு நடந்த காரியங்களில் ஒரு ஒற்றுமையும் தொடர்பும் இருப்பதை அவை காண முடியும். அந்த கொழுக்க வைக்கப்பட்ட ஆட்டிற்கு நடந்தவை எல்லாம் தற்செயலாக நடந்தவை அல்ல என்பதை மட்டிலுமாவது அவை அறிந்து கொள்ளும். ஆகவே வாய்ப்பு என்றும் மேதை என்றும் சொல்லப்படும் காரணங்கள் அவற்றிற்கும் அவசியமே இல்லை. நமக்கு உடனே தெரியக்கூடிய ஒரு நோக்கத்தை பற்றி பகுத்தறியக்கூடிய உரிமையை உதறிவிட்டு முடிவான லட்சியம் என்பது நமது மந்தைக்கு வெளியாக இருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டால்தான் ஒரு குறிப்பிட்ட முடிவிற்கு நாம் வர முடியும். அதாவது சரித்திர பிரபலஸ்தர்களின் வாழ்க்கையில் உள்ள அனுபவங்களின் தொடர்புகளை காண முடியும். அவர்கள் ஏன் செய்கிறார்கள், எதற்காக செய்கிறார்கள் என்பதையும் நாம் அறிய முடியும். அவை சாதாரண மனித குலத்தின் சக்திக்கு அப்பாற்பட்டவையாய் இருக்கின்றன. அதன் பின்னால் வாய்ப்பு என்ற வார்த்தைக்கும் மேதை என்ற வார்த்தைக்கும் அவசியமில்லை என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். ஐரோப்பிய எழுப்புகளுக்கு நோக்கம் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும். நடந்த விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். அதாவது முதலில் பிரான்சிலும் பின்னால் இத்தாலியிலும் ஆப்பிரிக்காவிலும் ரஷ்யாவிலும் ஆஸ்திரியாவிலும் ஸ்பெயினிலும் ருஷ்யாவிலும் நடந்த கொலைகளை பற்றி மட்டுமே நமக்கு தெரியும். மேற்கில் இருந்து கிழக்கிலும் கிழக்கில் இருந்து மேற்கிலும் ஏற்பட்ட நடமாட்டங்கள்தான் இந்த சம்பவங்களுக்கு சாரமாகவும் நோக்கமாகவும் அமைந்திருக்கின்றன என்பதும் நமக்கு தெரியும். நெப்போலியனிடமோ அலெக்சாண்டரிடமோ பிரமாதமான திறமையோ மேதையோ இருக்கின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களை மற்ற மனிதர்களை விட புறம்பானவர்கள் என்று நாம் எடுத்துக் கொள்ளவும் முடியாது. இவர்களை உருவாக்கிய அந்த சிறிய சம்பவங்களுக்கு காரணம் தேடுவதற்காக வாய்ப்பு என்ற வார்த்தையை உபயோகித்து ஆக வேண்டும் என்ற கட்டாயமும் நமக்கு இல்லை. ஏனென்றால் அந்த சிறிய சம்பவங்கள் எல்லாம் தவிர்க்க முடியாதவை என்பது தெளிவான விஷயம். முடிவான நோக்கம் என்ன என்பது நமக்கு தெரியாது. அதை நினைவில் வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை தெளிவாக காணலாம். ஒரு செடி உற்பத்தி செய்யும் புஷ்பத்தையோ விதையையோ விட மேலானதாக அதே செடி உற்பத்தி செய்ய முடியும் என்று ஒருவர் மனோராஜ்யம் செய்ய முடியாது. அதே மாதிரி நெப்போலியனையும் அலெக்சாண்டரையும் போல அவர்கள் நிறைவேற்ற வந்த காரியங்களை செய்து முடிப்பதற்கு அவர்களைப் போல வேறு இருவரை கண்டுபிடிக்க மனோராஜ்யம் செய்வதும் அசாத்தியமான காரியமாகும். தொடரும். தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதை தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன், தியாகலிங்கம்.